श्री रामनवमी महोत्सव की, श्रील प्रभुपाद की. ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். ஸோ இன்று ஸ்ரீ ராமநவமி, ராமச்சந்திர பகவானுடைய அவதார திருநாள். அவரை இன்று நாம் எல்லாரும் குறைஞ்சபட்சம் இன்றாவது என்ன பண்ணணும், அவரை நம்ம தியானிக்கணும், அவரை போற்றி புகழணும், அவர்கிட்ட இருந்து பிரார்த்தனையும் பண்ணணும். ஸோ அதில் முதல்ல நம்ம பகவானை போற்றக்கூடிய விதமாக தியான ஸ்லோகத்தை சொல்லலாம். ஓகே, இது வால்மீகி ராமாயணத்தை நாம் படிப்பதற்கு முன்பு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது பரம்பரையாக வந்துட்டுருக்கு. ஏன்னா ராமாயணம் அப்படிங்கிறது சாதாரண ஒரு கிரந்தம் கிடையாது, சாக்ஷாத் ராமரே தான். அந்த ராமரை நாம் அணுகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சில உபச்சாரங்களை செஞ்சு என்ன பண்ணுவோம், அந்த ராமரை அணுகிறது ரொம்ப உச்சிதமான விஷயம். ஸோ அதில் இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது வால்மீகி ரிஷியினுடைய ராமாயணத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய தியான ஸ்லோகங்கள். कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं. वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को न याति पराङ्गतिं. यः पिबं सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्तं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषं. गोष्पदीकृतवाराशिं अशशीकृतराक्षसं रामाय नमः माला रत्नं वन्दे नीलात्मजम्. अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीशमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं. मनोजपं मारुतुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं. वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि. उल्लङ्घसिन्धो सलिलं सलीलं यत्शोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाकलङ्कां. रमामिदं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमधिपाटलालनं काञ्चनाद्रिकमडीयविग्रहं पारिजालतरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं. यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं. भाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तहं. वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदप्राचेदशादासीत् साक्षात् रामायणात्मना. तदुपगतसमाससन्धियोगं समुपोपणवार्तभाग्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरश्चंविदं मदं निशामयध्वं. श्रीराघवं दशरात्मजम् अप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायदाक्षं रामनिशाचरविनाशकरं नमामि. वैदेही सहितं सुरतृमदले हैने महामण्डपे मध्ये पुष्पकवासने मणिमये वीरासने सुस्थितम्. अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं. व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं.
नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे योऽन्तः प्रविश्य वाचमां प्रसुप्तां सञ्जीवयत्तकिलशक्तिधरस्वदाम्ना अन्यां हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं पान्त्वस्मान् पुरुहूतवैरिबलवन्मातङ्गमाद्युद्घट कुम्भोच्चात्रिविपाटनादिकपटुप्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रदसुनकर धारिदारातिदूरप्रध्वस्तत्वान्तशान्तप्रवितमनसा भाविता भूरिभागैः हरे कृष्ण हरे कृष्णा எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்று ராமருடைய அவதார திருநாள். பொதுவாக அவதாரங்கள் 10 அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் சாஸ்திரத்தில் சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார், எப்படி கடலோடைய அலைகள் நம்ம எண்ண முடியாதோ அதுபோல் பகவானுடைய அவதாரங்களும் அநேகமானதுன்னு சொல்லி சொல்கிறார். அஜாயமானஹா பகுதா விஜாயதே அப்படின்னு சாஸ்திரமும் சொல்லுது. அதே போல் விஷ்ணு சஹஸ்ரநாமம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பகவானுக்கு ஒரு பெயர் இருக்குது, சதாவிருத்தா அப்படின்னு ஒரு பெயர் இருக்குது. சத ஆவிருத்த, ஆவிருத்தி அப்படின்னா மீண்டும் மீண்டும் வருதல் அப்படின்னு. சதாவிருத்தி அப்படின்னா சதம் அப்படின்னா 100, சதம் அடிச்சிட்டான்னு சொல்லி சொல்கிறோம்ல, அது போல் ஆயிரக்கணக்கான முறை யார் ஒருவர் மீண்டும் மீண்டும் வருகிறார் அவருக்கு பேர் என்னது? சதாவிருத்தி அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பகவான் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு யுகத்துக்கும் தோன்றுன்னு சொல்லி சொல்கிறாரே தவிர பகவான் அநேகமான அவதாரங்கள் எடுக்கிறார். அதனால அவருக்கு பேர் சதாவிருத்தின்னு சொல்லி சொல்கிறார். அஜாயமானஹா பகுதா விஜாயதே. அநேகமான யார் ஒருவனுக்கு பிறப்பே இல்லையோ அந்த பிறப்பற்ற பகவான் என்ன பண்ணுறாரு, மீண்டும் மீண்டும் தோன்றுகிறார் சொல்லி சொல்கிறார். பகவான் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கான காரணம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு பகவானே சொல்றாரு, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. 3 விஷயத்துக்காக தோன்றுன்னு சொல்லி சொல்றார். என்னென்னது? பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை ரட்சிப்பதற்காக, விநாசாய துஷ்கிருதாம், துஷ்டர்களை அழிப்பதற்காக, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. இப்போ இந்த 3 காரணத்தை நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது 3ல் ஒன்று தான் உண்மை. என்ன அப்படின்னா பக்தர்களை பாதுகாப்பதற்காக அப்படின்னு பகவான் சொல்றார். உண்மையில பக்தர்களுக்கு பாதுகாப்பு தேவையா அப்படின்னா தேவையே கிடையாது. ஏன்னா எல்லாரும் பக்தர்கள் எப்படிதான் இருக்காங்க, பாதுகாக்கப்பட்டவர்களா இருக்காங்க. ஸோ ஒரு பக்தனுக்கு பகவான் கீழே இறங்கி வந்தால் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இல்லை அசுரர்களை அழிப்பதற்காக பகவான் கீழே இறங்கி வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அப்போ பகவான் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கான மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா தர்ம சம்ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வரன்னு சொல்லி சொல்கிறார். எப்போ தர்மமானது நிலைநாட்டப்படுதோ அப்போ பக்தர்கள் பாதுகாக்கப்படுறாங்க, அசுரர்கள் தானாக அழிக்கப்படுறாங்க. அதனால் தர்மம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த தர்மத்தை என்ன பண்ணுறார் பகவான், என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு அவதாரத்தில் என்ன பண்ணுறார் பகவான் நிலைநாட்டுறான்னு சொல்லி சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா. யாராவது பேசணும் அப்படின்னா வெளியில் நிறைய இடம் இருக்கு, வெளியில் நிறைய இடம் இருக்கு. இந்த இடம் நம்ம இன்னைக்கு ராமரை பற்றி கேட்க வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் என்ன பண்ணுங்க, பேசாமல் கவனிக்க முயற்சி பண்ணுங்க. ஸோ அப்போ தசாவதாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரசித்தமாக எல்லாருக்கும் தெரியும். பகவானுடைய 10 அவதாரங்கள் இருக்குன்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 10 அவதாரங்களில் 2 முக்கியமான அவதாரங்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. என்னென்ன முக்கியமான அவதாரங்கள் அப்படின்னா ஒன்று ஸ்ரீராம அவதாரம், இன்னொன்று ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம். ஏன் இது 2 முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா மற்ற அவதாரங்கள்லாம் தோன்றி அவர்களுக்கு உண்டான ஒரு சின்ன லீலைகளை முடித்துவிட்டு மனிதர்களோட ஜாக்கிரதையாக கலக்காமல் போயிடுறாங்க. ஏன்னா நம்மளோட கலந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களையும் கெடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் என்ன பண்ணுறாரு, பக்கத்திலே வர்றது கிடையாது, தூரமாக இருந்துட்டு போயிடுறாரு. அவர் என்ன பண்ணுறார், மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டார், இப்படி இப்படி செய்யுங்கப்பான்னு சொல்லிட்டார். ஆனால் மக்களுடைய நிலைமையை பார்க்குறார். மனிதனுக்கு அவருடைய நிலைமைக்கு ஏறி போக முடியல, பகவான் சொல்லக்கூடிய அந்த ஸ்தலத்துக்கு போக முடியல. ஒருத்தன் கிணத்துல விழுந்துட்டான், கீழே கிணத்துலேருந்து கத்திட்டு இருக்கான், காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு இருக்கான்.
மேலே ஒருத்தர் வரார், பார்க்குறார், கிணத்துல விழுந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு கயிறை கீழே விடுறார். கயிற்றை பிடிச்சிக்கோ, உன்னை என்ன பண்ணுறான் மேலே தூக்கிடுறேன், நீ வான்னு சொல்லி சொல்கிறார். நான் வரமாட்டேன் அப்படின்றான். ஏன்பா? நான் கயிற்றை பிடிச்சி இழுக்கும் போது நீ கீழே விட்டுட்டேன்னா மறுபடியும் மேலே தும்முன்னு நான் கீழே விழுவணுமே, நான் வரமாட்டேன், எனக்கு நம்பிக்கை இல்லை. அடே நான் கயிற்றை விட மாட்டேன்னா எனக்கு நல்ல பலம் இருக்குது, நான் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். இருந்தாலும் நான் வரமாட்டேன். ஏன்டா? இழுக்கும் போது நான் பலமாக இருந்து உன்னையும் பிடிச்சி கீழே இழுத்து விட்டுட்டேன்னா அப்படின்னா அப்போ சொல்கிறாரு, நீ என்னை இழுக்கவும் முடியாது, நான் அந்த அளவுக்கு ஒன்றும் பலவீனம் கிடையாது, நான் உன்னை கண்டிப்பாக மேலே இழுத்துறேன் வாடான்னு சொல்லி சொல்கிறேன். சரி மேலே வருவேன், ஆனால் வந்தால் நீ என்கிட்ட ஏதாவது வந்ததுக்கு கூலி கேட்டேன்னா, தூக்கி விட்டதுக்கு கூலி கேட்டேன், எனக்கு கூலி கொடுக்கறது ஒன்றும் கிடையாது, நான் வரமாட்டேன் சொல்லி சொல்கிறேன். எனக்கு உங்ககிட்ட ஒன்றுமே தேவையில்லடா, எனக்கு எல்லாம் இருக்குது, நான் உங்ககிட்ட இருந்து ஒன்றும் வாங்க போகிறது கிடையாது, நீ கயிற்றை மட்டும் பிடிச்சிக்கோ, நான் மேலே தூக்கிடுறவான்னு சொல்லி சொல்கிறார். நான் வரவே மாட்டேன் சார். ஏன்டா? இப்படி ஒருத்தன் கிடைப்பானா இல்லையா? மேலே தூக்கி விட்டுட்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யக்கூடிய ஒரு ஆள் இருக்கான இந்த உலகத்தில். ஏன்னா இந்த உலகத்தில் உதவி செய்கிறவங்க எப்படி இருக்காங்க? ஏதாவது எதிர்பார்ப்பு தான் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒருத்தன் எதிர்பார்ப்பே இல்லாமல் உதவி செய்கிறான் அப்படின்னா நான் நம்ப மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். என்ன பண்ண முடியும்? அவனை அப்படியே விட்டுட்டு போயிட முடியுமா? என்ன பண்ணுறோம்? அவனே கீழே இறங்கி அவனை குண்டு கட்டி மேலே தூக்கிட்டு வர்றார். ஸோ அது போல் பகவான் என்ன நமக்கு சாஸ்திரங்களை கொடுக்குறார், பக்தர்கள் அனுப்பி வைக்கிறார், ஆச்சாரர்கள் அனுப்பி வைக்கிறார் இல்லையா? இதெல்லாம் கொடுத்து நம்மளை எப்படியாவது இந்த சம்சார லோகத்தில் தூக்கிடலான்னு சொல்லி முயற்சி பண்ணுறார். நம்ம என்ன பண்ணுறோம்? ரொம்ப ஜாக்கிரதையாக அவர்கிட்ட இருந்து ஓடி போயிடுறோம். எப்படி சின்ன குழந்தைங்க ஓடுறாங்களோ, சின்ன குழந்தைங்களாம் அப்போ வந்து ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க. ஒருத்தர் ஓடிட்டே வருவான், பின்னாடி துரத்திக்கிட்டே வருவான். துரத்திட்டு வரும்போது ஒருத்தனை பிடிச்சிருவான். பிடிச்சிட என்ன சொல்லுவான்? அவனை நீ அவுட்டு, நான் வின்னு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இல்லையா? ஸோ இது போல தான் என்ன ஆகிட்டு இருக்கா அப்படின்னா ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்கோம். யாரு? நாமும் பகவானும். நாம் என்ன பண்ணுறோம்? பகவான் கிட்ட இருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஓடிட்டு இருக்கோம். 84 லட்சம் வகையான உயிரினங்களில் ஓடிட்டு இருக்கோம். பகவான் என்ன பண்ணுறார்? விட்டுறாரா? விடுறதில்லை. அவர் பின்னாடியே வரார். பரமாத்மாவை நம்ம கூட வந்துட்டு இருக்கார். எப்படியாவது உன்னை பிடிச்சிடலாண்டான்னு வர்றார். நம்மள என்ன பண்ணுறோம்? ரொம்ப ஜாக்கிரதையாக அவர்கிட்ட தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அவர் என்ன பண்ணுறாரா? செக் போஸ்ட் வச்சு பிடிச்சிடறாரு. இப்போ கிரிமினல்ஸ் என்ன பண்ணுவாங்க? செக் போஸ்ட் வச்சு பிடிப்பாங்க இல்லையா? அது போல் பகவான் என்ன பண்ணுறாரு? நிறைய செக் போஸ்ட் வச்சுருக்காரு. அந்த செக் போஸ்ட் யார் அப்படின்னா பக்தர்கள். நம்ம வாழ்க்கையில் எங்கே போனாலும் யாராவது ஒருத்தங்க நம்மளை வந்து பிடிச்சிருவாங்க. நம்ம பாட்டு சும்மா வெளில போயிட்டுருப்போம், ஹரே கிருஷ்ணா வாங்க கோயிலுக்கு வாங்க, இல்லை ஹரே கிருஷ்ணா வந்து கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லுங்கள், இல்லை பகவத்கீதை வாங்கி படிங்க, எதுவுமே இல்லையா பிரசாதமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்? பக்தர்கள் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வாழ்க்கையில் வந்து எப்போ நம்மளை பிடிச்சிட்டாங்களோ பகவான் நம்ம மேலே வலைய போட்ட மாதிரி அர்த்தம். அவர் பகவான் நம்ம என்ன பண்ணிடுறாரு? வந்து கைப்பற்றிட்டார். கைப்பற்றின பின்னாடி பகவான்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம்? என்ன சொல்லணும்? ஜாய் சொல்றோம். அப்பதான் இல்லையா? ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு ஜெய் அப்படின்னு என்ன அர்த்தம்? வெற்றி. என்ன வெற்றி அடைஞ்சார்? நம்மளை கைப்பற்றிட்டார் இல்லையா? இத்தனை வருடமாக, இத்தனை யுகங்களாக, இத்தனை ஜென்மமாக ஓடிட்டு இருந்தோம் இல்லையா? அப்படி ஓடிட்டு இருந்த நம்மள ஒரு நாள் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு? பிடிச்சிட்டார். ஸோ அப்படி பிடிச்ச பகவான் கிட்ட சொல்கிறோம், ரொம்ப நன்றி, என்ன நீ என்ன பண்ணிட்ட, இப்போ பிடிச்சிட்ட இல்லையா, இதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கு ஜெய் சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட பகவான் என்ன பண்ணுறார்? இந்த உலகத்தில் மறுபடியும் அவதாரம் பண்ணுறார். நமக்கு கூட மோட்சம் இருக்கலாம், பகவானுக்கு மோட்சமே கிடையாது. நாமெல்லாம் கூட என்ன பண்ணலாம்? ஒரு கட்டத்தில் நம்முடைய கர்ம வினைகளை தொலைத்துட்டு மோட்சம் போயிடலாம், திருப்பி இந்த உலகத்துக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் பகவான் சொல்ல முடியுமா டாட்டா பாய் பாய் இந்த உலகத்துக்கு? சொல்ல முடியாது. மறுபடியும் வந்தாகணும், ரொம்ப கஷ்டப்பட்டாகணும் இல்லையா? எத்தனை பிறவி எடுக்கணும் பகவான் இல்லையா? ஸோ பகவான் என்ன பண்ணுறார்? இந்த உலகத்துக்கு பல்வேறு ரூபங்களா, பல்வேறு வேஷம் போட்டுட்டு வர்றார். ஒரு வேஷமா, 2 வேஷமா, யானை இது புலி என்ன சொல்றது, மீன் மாதிரி வரார், ஆமையை போல வரார், பாதி சிம்மத்தை போல, பாதி மனுஷனை போல வரார் இல்லையா? ஏன் இந்த இத்தனை வேஷம் போறாரு அப்படின்னா, அம்மா ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி சாப்பாடு விட்டபோது என்ன பண்றாங்க? நிறைய வேஷம்லாம் போட வேண்டியது இருக்கு இல்லையா? வேஷம் போட என்ன பண்றான்? அந்த குழந்தை சாப்பிட ஆரம்பிக்கிறான். அது போல பகவான் நம்மளை ஈர்ப்பதற்காக, நம்முடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக பகவான் இப்படி பல்வேறு விதமான வேஷங்கள்ல வரார். அதில் ரொம்ப முக்கியமான இந்த ராமாவதாரம். இந்த ராமாவதாரத்தை சொல்லக்கூடிய நமக்கு முக்கியமான கிரந்தம் என்ன அப்படின்னா ஸ்ரீராமாயணம்.
இந்த ஸ்ரீராமாயணத்தை இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கேட்க முயற்சி பண்ணலாம். முழுமையாக கேட்க முடியல அப்படின்னாலும் கடந்த ஒரு 3-4 வாரங்களாக ஸ்ரீராமாயணத்தை நம்ம பேசிகிட்டு இருந்தோம். 18 முக்கியமான விஷயங்கள் ராமாயணத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 18 முக்கியமான கருத்துக்கள். இதை தான் ராமானுஜர் வந்து கற்றுக்கிட்டார். அதாவது பெரிய திருமலை நம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியர்கிட்ட இருந்து 18 முக்கியமான ரகசிய அர்த்தங்களை ராமாயணத்திலிருந்து கற்றுக்கிட்டார். கடந்த 3 வாரங்களாக அதை பார்த்தோம். இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு என்ன அப்படின்னா ஸ்ரீராம பட்டாபிஷேகம் அப்படின்றது. ஸோ அந்த ராமாயணத்தை ஆரம்பிக்கிறார். ராமாயணத்தை எழுதினது யாரு? வால்மீகி ரிஷி இல்லையா? ஸோ வால்மீகி ரிஷி எப்படி இந்த ராமாயணத்தை எழுத ஆரம்பிக்கிறார் அப்படின்னா முதல்ல நாரதரை வால்மீகி ரிஷி சந்திச்ச போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். வால்மீகிக்கு ஒரு கதை எழுதணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஏன்னா மனிதர்களுக்கு வெறும் உபதேசமாக சொன்னால் அவங்களுக்கு என்ன பிடிக்க மாட்டேங்குது? உபதேசம் பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா சாஸ்திரம் என்ன பண்ண உபதேசமாக சொல்லிட்டு இருப்போம். இப்போ இங்கே வந்து பிருகதாரண்யக் உபனிஷத் உபன்யாசம் நடக்க போகுது அப்படின்னு என்ன பண்ணுவோம்? எல்லாரும் எதிர்த்து வெளில போயிடும். உபன்யாசம் அப்படின்றது உபனிஷத்துலேருந்து பேச ஆரம்பிச்சேன்னா யாருக்கும் புரிய போகிறது கிடையாது. இதே ராமாயண கதை அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? மக்கள் எல்லாருமே உடனே வந்துடுவாங்க. ஸோ அப்படி அந்த வால்மீகி ரிஷி என்ன பண்ணுறார்? ஒரு கதை எழுதணும் அப்படின்னு முடிவு பண்ணுறார். யாருக்காக? மனிதர்களுடைய மனதை கவர்வதற்காக. அதற்கு அவர் யோசிக்கிறார், எப்படிப்பட்ட கதை எழுதணும் அப்படின்னா இந்த உலகத்துல அதை போன்ற ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட குணபூர்ணனாக ஒரு பகவானை கண்டுபிடித்து, ஒரு பகவான் கிடையாது, ஒரு மனிதனை கண்டுபிடித்து அந்த மனிதன் மேல என்ன பண்ணும்? ஒரு கதை எழுதணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்ப நாரதர் கேட்கிறார், அந்த மாதிரி ஒரு மனிதன் இருக்கானா அப்படின்ற கேள்விதான் கேட்கிறார். ஸோ ராமாயணம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்குது. இந்த உலகத்தில் இல்லை சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட முழுமுதற் கடவுள் யார்? அந்த கடவுளுக்கு இந்த குணங்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு 16 குணங்களை கேட்பதாக தான் இந்த ராமாயணம் ஆரம்பிக்குது. சரி, இந்த ராமாயணத்தை வால்மீகி ரிஷி எழுதுறார். எழுதி முடித்த பின்னாடி யாருக்காவது சொல்லி கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு சொல்லி கொடுக்குறார் அப்படின்னா ராமருடைய குழந்தைகளாகிய லவகுஷர்களுக்கு சொல்லி கொடுக்குறார். லவகுஷர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த பசங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ராமரை உரிச்சு வச்ச மாதிரி இருப்பாங்களாம். சுருண்ட கேசங்களோட, ரொம்ப அழகான உருண்ட கண்களோட, குலைகின்ற கன்னத்தோடு, அதே போல நீண்ட நெற்றியோட, சங்கை போன்ற கழுத்துகளோட, நீண்ட புஜத்தோட எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப மதுரமான கண்டத்தில் பாடக்கூடியவர்களாக இருக்காங்க. வால்மீகி ரிஷி அவங்களுக்கு இந்த ராமாயணத்தை சொல்லிக் கொடுக்குறார். ராமாயணத்தை கற்றுக்கிட்ட பின்னாடி கையில் ஒரு சின்ன வீணையை தம்பூரா கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுங்க, இந்த ராமாயணத்தை எல்லா இடத்துலையும் சொல்லிக் கொடுங்க சொல்லி அனுப்பிட்டார். இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க? ராமாயணத்தை எல்லா இடத்துலையும் போட இடத்துலாம் போய் பாடிக்கிட்டு இருக்காங்க. பாட எல்லா ரிஷிகளுக்கும் ரொம்ப ஆனந்தமாக இருக்காங்க. எல்லா ரிஷிகளும் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பசங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. எங்கே வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அயோத்தியாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அயோத்தியாவில் என்ன பண்ணுறாங்க? வந்து இந்த ஸ்ரீராமாயணத்தை பாடிட்டு இருக்காங்க. மெதுவாக எல்லாரும் கேட்குறாங்க. சுமந்திரன் கேட்குறாரு, வசிஷ்டர் கேட்குறாரு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சத்ருகன் கேட்குறாரு, அதுக்கு பரதன் போய் கேட்குறாரு, போய் லக்ஷ்மணனும் கேட்டு வந்துட்டார். இவங்கெல்லாம் கேட்ட பின்னாடி இவங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை, இந்த ராமாயணத்தை யார் கேட்கணும்? ராமர் கேட்கணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா இந்த ராமாயணத்துடைய தீர புருஷோத்தமன யார் தான்? ராமர் தான். அந்த ராமர் இதை கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு மெதுவாக பரதன் வரார். ராமர் அப்போ ஏகாந்தமாக ஒரு இடத்துல இருக்கார். பொதுவாக ராமர் என்ன பண்ணுறார் அப்படின்னா உத்தரகாண்டத்தில் சொல்லப்படுது, சீதையை விட்ட பின்னாடி ராமர் யார்கிட்டையும் பேசுறது கிடையாது. என்ன அரசாங்க அலுவல் இருக்கோ அந்த அலுவலை மட்டும் முடிச்சுட்டு அவருடைய அறைக்கு தனியாக போயிடுவார், யார்கிட்டையும் பேசுறது கிடையாது. அப்போ தனியாக இருக்கும் பொழுது பரதன் வரார். அண்ணா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லலான்னு வரார். அவர் மேலே ராமர் அந்த மொட்டை மாடியில் பால்கனியில் நடந்துகிட்ருக்கார். அப்போ ஏதோ ஒரு மதுரமான ஒரு ஸ்வரம் கேட்குது. 2 பசங்க தம்புரா வாசிச்சுட்டு அந்த வீதியில் பாடிட்டு போகிறாங்க. ராமர் பார்க்குறார். பகவானுக்கு பார்த்தா தெரியாதா? சாதாரண ஒரு மனுஷனை பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும், இவன் யாருடைய முக சாயல் இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். ராமர் பார்க்குறார். பார்த்து தன்னுடைய குழந்தை தான் தெரியுது, ஆனால் ஒன்றும் பேசலை. அப்படி இருக்கும்போது பரதன் பக்கத்தில் வரார். பரதன் வந்து அண்ணா கூப்பிட்றார். பரதா, அங்கே போகிறது யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொன்னோடனே பரதனுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. கண்கள்லாம் தண்ணி வர ஆரம்பிச்சது. என்னுடைய நிலைமையை பார்த்தியா? இந்த உலகத்தில் ஒரு அப்பா ராஜா, பசங்க பிச்சைக்காரங்களாக இருக்காங்க. இதை போல் ஒரு குடும்பத்தை எங்கேயாவது நீ பார்த்துருக்கியா? நான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் செஞ்சதெல்லாம் என்னதான்? வெறும் தர்மம் 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 தான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த தர்மத்தை கடைபிடிச்ச எனக்கு இப்படி ஒரு நிலைமையா?
தெரியல. உண்மையில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தர்மத்தை கடைபிடிக்கணும், மனிதர்களுக்கு, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எப்படி இருக்கணும், நான் சம்மதமானவனாக வாழணும், ஜனங்கள் கிட்ட நான் நல்ல பேர் வாங்கணும், ஜனங்களுக்கு நான் என்னைக்கும் கெட்டவனாக மாறிடக்கூடாது. ஜனங்கள் தான் என்னுடைய தெய்வம், என்னுடைய தெய்வங்களுக்கு நான் இன்றைக்கி உண்மையாக இருப்பேன். ஆனால் அந்த தெய்வம் தான் எனக்கு பதில் சொல்லணும், இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வச்சிருக்கேன், அந்த தெய்வம் தான் என்னை பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் ரொம்ப கஷ்டப்படுறார். அதுக்கப்புறம் பரதன் சொல்கிறார், அவங்க 2 பேரும் நல்லா ராமாயணம் சொல்கிறாங்க, ஒரு நாள் நம்ம சபையில் கூப்பிட்டு சொல்ல வைக்கலாம்லான்னு சொல்கிறாங்க. சரி, ஏற்பாடு பண்ணுங்க சொல்லிட்டேன். அப்போ ராமர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் அஸ்வமேத யஜ்யம் பண்ணிகிட்டு இருக்கார். அஸ்வமேத யஜ்யம் பண்ணும்போது யஜ்யத்தில் நடுவில் கேப் இருக்கும், கொஞ்ச நேரம் இன்டர்வல் விடுவாங்க. இன்டர்வல் விடும்போது என்ன பண்ணுவோம், நம்மளாம் போயிட்டு பேசிகிட்டு இருப்போம். ஆனால் அங்கே இன்டர்வல் விடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல விஷயங்களை கேட்பாங்க, புராணங்களை கேட்பாங்களாம். ஸோ அப்படி என்ன பண்ணுறாரு, ராமாயணத்தை கேட்கறதுக்காக இந்த லவகுஷர்களை வர சொல்லிட்டாங்க. இந்த 2 சின்ன பசங்களும் கனத்த காய்களாக 2 பேர் சின்ன குழந்தைங்க நிற்கிறாங்க. ராமர் மட்டும் இங்கே உட்காந்துட்டாங்க. ராமர் முதல் முறையாக பார்க்குறார். அந்த குழந்தைகளுக்கு தெரியாது இதுதான் நம்முடைய அப்பான்னு தெரியாது, இது நம்ம ஊருன்னு தெரியாது, உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ராமர் சொல்கிறார், இந்த ரெண்டு ரிஷிகள்னு சொல்கிறார். இந்த 2 ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க, இங்கே ராமாயணம் அப்படின்ற ஒரு பெரிய கிரந்தத்தை சொல்ல வந்திருக்காங்க. இதை எல்லாரும் கேட்டு என்ன பண்ணுங்க, பயனடைங்க. ஏன்னா இந்த ராமாயணத்தை கேட்கறதுனால என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷம் அடைய போகுது அப்படின்னு ராமர் சொல்கிறார். அப்போ ராமாயணத்தை யாருக்கே நல்லது பண்ணுது, ராமாயணம் ராமருக்கே நல்லது பண்ணுது. ஸோ அப்படி அவர் சொல்லும் பொழுது ஒருத்தர் கேள்வி கேட்கலாம், இது என்ன சார் அநியாயமாக இருக்குது, ராமர் உட்காந்துட்டு ராமருடைய பெருமையை கேட்கலாமா? யார் தன்னுடைய பெருமையை கேட்டுப்பாங்க? நம்மளை யாராவது ஒருத்தங்க புகழ்ந்தாங்க, சார் நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி புகழ்ந்தாங்கன்னா அந்த தற்பெருமை யார் கேட்பாங்க? யார் தற்பெருமையை கேட்டுப்பாங்க இந்த உலகத்தில்? அசுரர்கள் இல்லையா? கிரண்யாக்ஷன், கும்பகர்ணன், ராவணன் போன்றவங்க என்ன பண்ணுவாங்க, புகழவில்லை அப்படிலாம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பணம் கொடுத்தாது ஜெய் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, தன்னுடைய புகழ்ச்சியை கேட்பதில் அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. ஸோ பகவான் அப்படி பண்ணலாமா, தன்னுடைய புகழை தானே கேட்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதற்கு தான் வால்மீகி ரிஷி பதில் சொல்கிறாரு, இந்த ராமாயணம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறார். ராமாயணம்னா என்னது, ராமரை விளக்க வந்த சரித்திரம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ராமாயணம் என்னவா, சீதாயாம் சரிதம் மகத்து அப்படின்னு சொல்கிறார். இந்த ராமாயணம் எதை சொல்ல வந்தது அப்படின்னா, சீதையினுடைய மகா குணங்களை சொல்ல வந்ததான். அதான் ராமர் சொல்கிறாரு, இத்தனை வருடமாக பிரிஞ்சிருக்கேன் இல்லையா சீதையை, இந்த ராமாயணம் கேட்கறதுனால நான் என்ன பண்ண முடியும், சீதையினுடைய பெருமைகளை தெரிஞ்சுக்க முடியும். அந்த சீதையினுடைய பெருமை தெரிஞ்சுக்கிறதுனால என்னோட குடும்பம் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீதையினுடைய பெருமையை கேட்க ஆரம்பிக்கிறாராம். கேட்க ஆரம்பிக்க அந்த குழந்தைங்க அவ்வளோ மதுரமாக பாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாடலை கேட்க அவருடைய மனசு இலகி போய் ராமர் தன்னையே மறந்து போய் என்ன பண்ணுறாரு, மேலே சிம்மாசனத்தில் உட்காந்துருந்த ராமர் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி கீழே உட்காந்துட்டாராம். அந்த லவகுஷர்கள் பாடக்கூடிய அது கீழே உட்காந்துட்டாராம். பாடி முடிச்சுட்டாங்க. பட்டாபிஷேகம் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. பட்டாபிஷேகம் முடிஞ்ச பின்னாடி ராமர் கேட்குறார், அதுக்கப்புறம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, எங்களுடைய குரு எங்களுக்கு இது வரைக்கும் தான் சொல்லிக் கொடுத்தார், பட்டாபிஷேகம் வரைக்கும் தான் சொல்லிக் கொடுத்தார். அப்படியா, ரொம்ப நல்லா பாடுனீங்கப்பா, உங்களுடைய பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது, நீங்கள் சொன்ன சரித்திரம் ரொம்ப நல்லா இருந்தது, இதில் ஒரு பிழை கூட கிடையாது. ராமாயணத்தை படித்து பார்த்தோன்னா அவ்வளவு விளக்கமாக ராமர் பேசுகிறார். நான் சுருக்கமாக சொல்கிறேன். சொல்லி முடிச்சுட்டு அப்போ ராமர் கேட்குறார், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன தட்சணை வேணும், என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லி கேட்குறார். அந்த பசங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுடைய குரு இருக்கார், அவருக்கு என்ன பண்ணுங்க, நீங்கள் ஏதாவது சம்பாவனை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய குரு யார்? வால்மீகி ரிஷி. உடனே சுமந்திரன் கிட்ட சொல்கிறாரு, வால்மீகி ரிஷியை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறார். வால்மீகி ரிஷி வரார், அயோத்தியாவுக்கு வரார், கூட சீதையும் கூட்டிகிட்டே வரார். ராமர் ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறார். பார்த்தாலும் தீர புருஷனாக இருக்கிறதுனால அவருடைய மனசில் கொஞ்சம் கூட சஞ்சலம் அடையவே இல்லை, அப்படியே உறுதியாக இருக்கார். வால்மீகி ரிஷியை பார்த்துட்டு சொல்கிறார், வால்மீகி ரிஷியிட்ட பேசுகிறார், சுவாமி உங்களுடைய சிஷ்யர்கள் 2 பேர் இங்கே ராமாயணத்தை ரொம்ப நல்லா பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுக்கு என்ன தட்சிணை வேணுமோ, என்ன இல்லை உங்களுக்கு என்ன அன்பளிப்பு வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே வால்மீகி ரிஷி சொல்கிறார், ராமா இந்த ராமாயணத்துடைய பலஸ்ருதி நான் எழுதியிருக்கேன். பலஸ்ருத்தின்னு என்னன்னு தெரியும் இல்லையா, ராமாயணத்தை கேட்குறதால வரக்கூடிய பிரயோஜனம், பலம், ரிசல்ட்.
அந்த ராமாயணத்துடைய பலஸ்ருத்தில் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, இந்த ராமாயணத்தை யார் ஒருத்தர் ஸ்ரத்தையோடு படிக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான நோயோடையும் வராது, அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், அவங்களுக்கு எதிரிகள் தொலைஞ்சிடுவாங்க, அவங்க மன சுத்தமாகும், அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான செல்வம் வந்து சேரும், குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லாரும் சந்தோஷம் வாழ்வாங்கன்னு சொல்லியிருக்கேன். இந்த ராமாயணத்தை படிக்கக்கூடிய எல்லா குடும்பமும் நல்லா இருக்கு, ஒரு குடும்பத்தை தவிர. அந்த ஒரு குடும்பம் நல்லா இருக்கும். என்னுடைய அந்த கடைசியில் சிக்னேச்சர் பண்ணி கொடுத்தா இல்லையா, அந்த ராமாயணத்தோட பலஸ்ருதி இருக்கு இல்லையா, இந்த ராமாயணத்தை கேட்ட அப்படின்னா அவன் குடும்பம் சந்தோஷமா இருக்குன்னு சொன்னல, அதை நீ என்ன பண்ணணும், சத்தியமாக்கணும். ராமருக்கு புரியுது, ராமாயணத்தை கேட்டு எல்லா குடும்பம் சந்தோஷமா இருக்கு, ஆனா ஒரு குடும்பத்தை தவிர. எந்த குடும்பம்? ராமனுடைய குடும்பம். ஸோ அவர் இதான் கேட்குறாரு, சீத்தையோட நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் சேர்ந்து வாழணும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். அதன் பிறகு சீதா ராமராக லவகுஷர்களை தங்களுடைய மடியில் வச்சுக்கிட்டு ராமர் என்ன பண்ணுறார், அங்கே தரிசனம் கொடுத்தார் அப்படின்னு தான் ராமாயணம் நம்மளுக்கு சொல்லி முடிக்குது. உத்தரகாண்டத்தோட முடிவு இப்படி தான் ராமாயணத்தை ஆரம்பமாகுது சொல்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ராமாயணத்தில் 6 முக்கியமான காண்டங்கள் இருக்கு. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், அதுக்கப்புறம் நமக்கு வர்றது உத்தரகாண்டம் சொல்லிட்டு 7 காண்டங்கள் இருக்கு. 24,000 ஸ்லோகங்களால் வால்மீகி ரிஷி இந்த ராமாயணம் அப்படின்ற கிரந்தத்தை கொடுத்துருக்கார். இதை கேட்பதற்கே நமக்கு எப்படி இருக்கும் மனசு அப்படிங்கிறது உருக ஆரம்பிச்சிடும். ராமாயணத்தை கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ராமரை தவிர நம்ம மனசில் வேறு எதுவும் போகாது. ஸோ அப்படிப்பட்ட ராமாயணம் அப்படின்ற மகா கிரந்தத்தை கொடுத்துருக்கார். இந்த ராமாயணத்தில் நாம் என்ன பார்க்கலாம் இப்போ அப்படின்னா, ராமருடைய பட்டாபிஷேகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் இன்னைக்கு பார்க்க முயற்சி பண்ணலாம். ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் அதான் பார்க்க முடியும். முழு ராமாயணம் கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, நீங்கள் கேட்க முயற்சி பண்ணலாம். சரி, ராமனுடைய வதம் அப்படிங்கிறது முடிஞ்சது. ராவண வதம் முடிஞ்ச பின்னாடி இப்போ ராமர் சுப்பிரசிதனா இருக்கார். முதல்ல என்ன பண்ணுறார் அப்படின்னா, ராவண வதம் முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கணும், ராவண வதம் முடிஞ்சிருது இல்லையா, இதுக்கு தான் 10 மாதம் என்ன பண்ணுறாரு, கஷ்டப்படுறார் ராவண வதம் பண்ணும் சொல்லிட்டு. ராவண வதம் முடிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணியிருக்கணும், அடுத்தது என்ன பண்ணியிருக்கணும், அவர் உடனே சீதையை போய் கூட்டிட்டு வந்திருக்கணும். ராமருக்கு அந்த நினைவே வரலையாம். ராமர் என்ன பண்ணாரு, அங்க இருக்கக்கூடிய யார் சொல்கிறேன், விபீஷணனை கூப்பிட்டு அவனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சுட்டு இப்போ சொல்கிறாரு, கிருதகிருத்தியன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இத்தனை நாளாக இருந்த ஜுவரம் போய் இப்போ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்கிறார். சந்தோஷம் ஆயிட்டார். ஹனுமான் சொல்கிறார், சுவாமி சீத்தை இருக்காங்க, நீங்கள் மறந்துட்டீங்க, சீத்தையை கூட்டிகிட்டு வரணும் சொன்னோடனே ஆமாம் ஆமாம், ஏன்னா பகவானுக்கு பக்தர்களை சந்தோஷப்படுத்திட்டா போதுமா, அதுக்கப்புறம் அவருக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை. சீதைன்னு சொன்ன உடனே ஹனுமான் போய் நீயே போய் கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறார். ஹனுமான் அங்கே போகிறார், சீதையை கூட்டிகிட்டு வரலான்னு போகிறார். சீதையை பார்த்த உடனே அங்கே பக்கத்தில் இருக்க ராட்சசிகள்லாம் இன்னும் நியூஸ் பேப்பர் போய் சேரல. இன்றைக்கி இருக்க மாதிரி வாட்ஸ்அப்லாம் இல்லாதனால அங்கே இருக்கக்கூடிய அசோகவனத்தில் ராட்சசிகள்லாம் தெரியல, ராவணன் இறந்துட்டான்னு தெரியல. அதுக்கு இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க, குத்து கொலை பண்ணு கடி, சீதையை கொடுமைப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. சீத்தை கம்முன்னு உட்காந்துருக்காங்க. அப்போ ஹனுமான் வரார். ஹனுமான் அங்கே அந்த ராட்சசிகள்லாம் பார்த்த உடனே இப்போ எல்லாத்தையும் உங்களை என்ன பண்ண போகிறேன், பழத்தை நசுக்கிற மாதிரி நசுக்க போகிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டார். பிடிச்ச உடனே அதுக்கப்புறம் சீத்தை சொல்கிறாங்க, இல்லை நீ பண்ணக்கூடாது, இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ண, நீ இவங்களை நான் மன்னிச்சு விட்டணும், இவங்களுக்கு நாம் என்ன பண்ணணும், உண்மையில் கருணையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாபானாம்பா சுபானாம்பா வதார்ஹானாம்பா பிளவங்கம காரியம் கருணை மாத்திரேன சொல்கிறேன். ஒருத்தன் பாவம் பண்ணியிருந்தாலும் புண்ணியம் பண்ணியிருந்தாலும் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு என்ன பண்ண, நம்ம வெறும் கருணையை மட்டும்தான் கொடுக்கணும். நல்லவங்களுக்கே கருணையை கொடுத்தோம் அப்படின்னா என்ன இருக்குது இல்லையா. ஒரு சில ஸ்கூலில் அதை பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, நல்லா படிக்கிற பசங்களையா கூப்பிட்டு சேர்த்துட்டு நல்ல மார்க் வாங்கிடுவாங்க. ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது இல்லையா. ஒன்றுமே படிக்க தெரியாதவனுக்கு நீ என்ன பண்ணும், கல்வியை கொடுத்து அவன் நல்ல பையனாக மாற்றணும் இல்லையா. ஸோ அதான் எங்கள் சீதை சொல்கிறாங்க, நம்ம நல்லவங்களையா பார்த்து கொடுக்கணும், யாருக்குவா கொடுக்கறது, எல்லாரும் ஏதோ வகையில் என்ன பண்ணுறாங்க, தப்பு பண்ணுறவங்களா இருக்காங்க, விட்டுடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஹனுமான் சொல்கிறார், நீங்கள் நல்ல அபிஷேகத்தினால் நல்லா குளிச்சுட்டு நல்ல புது ஆடைகளை அணிந்து ராமரை பார்க்க வாங்க சொல்கிறார். சொன்ன உடனே சீத்தை சொல்கிறாங்க, நான் 10 மாதம் ராமருக்காக எப்படி விரதம் இருந்தனோ, எப்படி தபஸ்யம் இருந்தனோ, இதே குளத்தில் நான் ராமரை பார்ப்பேன், நான் இப்படியே வரேன்னு சொல்கிறாங்க. ஹனுமான் சொல்கிறார், இல்லை அது ராமர் சொன்ன கட்டளை கிடையாது, உங்களை குளிச்சுட்டு சுத்தமாக வர சொல்லியிருக்காரு சொல்கிறாங்க.
சொன்ன உடனே இந்த ராமர் உடனே என்ன பண்ணுறாங்க, சீத்தை ஒத்துக்கிட்டாங்க. குளிச்சுட்டு புது ஆடைகள்லாம் அணிந்து அணிகலன்களை அணிந்து சீத்தையை வந்து என்ன பண்ணுறாங்க, மூடு பல்லக்கில் தூக்கிட்டு வராங்க. விபீஷணன் முன்னாடி வரும்போது பின்னாடி சீத்தையை தூக்கிட்டு வராங்க. இத்தனை வருஷம் இத்தனை மாதமாக இந்த குரங்குகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த குரங்கு என்ன பண்ணுது, ராமருக்காக சீதையை தேடுவதற்காக எவ்வளோ முயற்சி எடுத்திருக்கு. உலகமெல்லாம் சுற்றிச்சிங்க. அதுக்கப்புறம் வந்த பின்னாடி சமுத்திரத்தில் ஒரு பெரிய பாலத்தையே போட்டதுங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து ராட்சசர்களால் கடிப்பட்டு அடிப்பட்டு சட்னி ஆகி எல்லாம் என்ன இருக்குது, எத்தனை கஷ்டப்பட்டு கை காலெலாம் போய் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குங்க. யாருக்காக, சீதைக்காக. அந்த சீதையை பார்க்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் என்ன இருக்குது, ஆசை இருக்குது. குரங்குகள்லாம் மேலே கீழே குதிக்க ஆரம்பிச்சிருச்சான். எல்லாம் போய் பிடுங்கிறது, பின்னாடி அந்த மூடு பல்லக்க ஓப்பன் பண்ணி பார்க்கறது, உள்ளே ஏதாவது தெரியுதான்னு சொல்லி பார்க்கறது, எல்லாம் குதிச்சு குரங்கு சேஷ்டை பண்ண ஆரம்பிச்சிரு. விபீஷணன் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிற, ஹே நகரு நகரு அப்படின்னு சொல்லி விபீஷணன் அடிச்சுட்டே இருக்கான். இப்போ ராமர் கூப்பிட்றாரு, விபீஷணன் என்ன பண்ணுற, வானரங்கள்லாம் ஒதுக்கிட்டு இருக்கு. வானரங்கள்னு சொன்னார், அவங்கெல்லாம் ராம தூதர்கள், அவங்கெல்லாம் ராம பரிவாரம், அவங்கள அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்கு இறக்கடான்னு சொல்லிட்டார். பல்லக்கு இறக்கிட்டாங்க. சீதையை வெளியில் நடந்துவான்னு சொல்லிட்டார். சீதை என்றைக்குமே யாரிடத்தும் தன்னுடைய முகத்தை அவ்வளவு ஸ்பஷ்டமாக வெளில காட்ட மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட சீதை என்ன பண்ணுறாங்க, இறங்கி நடந்து வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இத்தனை மாதம் பட்ட கஷ்டத்துக்கு இது ஒரு மருந்து. சீத்தை நடந்து வர சொல்கிறாங்க. சீத்தை கீழே இறங்கி வராங்க. தன்னுடைய முகத்தை மறைத்து கொண்டு என்ன பண்ணுறாங்க, மெதுவாக நடந்து வராங்க. எப்படி வராங்கன்னா தலை குனிஞ்சு அழகாக வந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த சீத்தையுடைய முகத்தில் சந்தோஷம் தெரியல. ஒரு விதமான பயம், ஒரு விதமான தயக்கம், வெட்கம், இதெல்லாம் கலந்து சீத்தை ரொம்ப அமைதியாக வராங்களாம். சந்தோஷம் வரலாம் இல்லை, ராவணவதம் ஆயிடுச்சு. ராமரை நான் போய் என்ன பண்ண போகிறேன், இப்போ போய் சேரப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது சீத்தை சந்தோஷமாக வந்திருக்கலாம், சந்தோஷம் வரல, குனிஞ்சே வராங்க. வந்த சீத்தை என்ன பண்ணுறாங்க, ராமர் முன்னாடி நிற்கிறாங்க. இத்தனை மாதமாக ராமரை பார்க்கவே இல்லை அப்படின்ற ஏக்கம், ராமரை அடைய போகிறோம் அப்படின்ற சந்தோஷம், ராவண வதம் ஆகிட்டது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு உத்வேகம், இதெல்லாம் கலந்து சீதனுடைய முகத்தில் அவ்வளோ ஒரு பாவத்தோடு என்ன பண்ணுறாங்களா, தலை நிமிர்ந்து ராமரை பார்க்குறாங்க. ராமருடைய கட்டாட்சம் அடுத்த க்ஷணம் மேலே விழப்போகுது. ராமர் சந்தோஷமாக நம்மளை பார்க்க போகிறார், வரவேற்க போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சீதையை பார்க்குறாங்க, ராமரை பார்க்குறாங்க. ராமர் எங்கேயோ பார்த்துட்ருக்காரு. ராமர் சீதையை பார்க்கவே இல்லை. எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அப்படிப்பட்ட சமயத்தில் சீதை யோசிக்கிறாங்க, ஏன் என்ன ராமர் பார்க்கவே இல்லை சொல்லும்போது, அப்போ ராமர் சொல்கிறார், பார்க்காதது பெரிய விஷயம் கிடையாது. ராமர் அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை சொன்னார், அது சீதையினால் ஜீரணிக்க முடியவே இல்லை. என்ன சொன்னார்னா, இந்த ஜனகனுடைய மகளாகிய சீதை இப்பொழுது விடுதலை பண்ணப்பட்டாங்க. ராவணனால் பந்திக்கப்பட்ட சீதையை நான் என்ன பண்ணிட்டேன், இப்போ நான் விடுதலை பண்ணிட்டேன். ஒரு ஆண்மகன், ஒரு கணவன் அப்படின்ற கடமை நான் என்ன பண்ணிட்டேன், நிறைவேற்றிட்டேன். இந்த சீதைக்கும் எனக்கும் இனிமேல் என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது. இந்த சீதை இனிமேல் அவளுக்கு விருப்பம் இருந்தால் என்ன பண்ணலாம், என்னுடைய தம்பிகளாகிய லக்ஷ்மணனோ பரதனோ சத்ருகனோ அவங்க கூட இருக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, சீதையை தன்னுடைய தாய் மாதிரி பார்த்துப்பாங்க. இல்லை சீதைக்கு அங்கே போக விருப்பம் இல்லையா, இங்கேயே இருக்கலாம், லங்கையிலே இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய விபீஷணன் என்ன பண்ணுவான், தன்னுடைய தெய்வத்தை போல பார்த்துப்பான். அப்படி இல்லையா, சீதை என்ன பண்ணலாம், சீதைக்கு 10 திக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னோட எங்கள் அப்பா 10 திக்கையும் ஆட்சி செஞ்சவர் தசரதனாக இருக்கிறதுனால 10 திக்கில் எங்கே வேணால் போகலாம். சீதை எங்கே போனாலும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, சீதையை கொண்டாடி பார்த்துப்பாங்க. சீதை இனிமேல் எங்கே வேணால் போகலாம், நான் சீதையோட இனிமேல் இருக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டாரு. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகம் வந்து பொல்லாதது. ராமருக்கு புரிஞ்சாலும், ராமருக்கு நல்லா புரியும் சீதை யாருன்னு புரியும், சீதையினுடைய பதிவர்த்தம் புரியும். ஆனால் சீதையினுடைய முகத்தை பார்க்குறார், சீதைக்கு இருக்கக்கூடிய தயக்கத்தை பார்க்குறார். சீதை தயங்க வராங்க. தைரியமாக வரலாம் இல்லையா, தைரியமாக வரல. ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை எப்படி, அன்னைக்கு உலகத்துக்கு அவங்க பயந்துருந்தாங்க, சமுதாயத்துக்கு பயந்துருந்தாங்க. அந்த சமுதாய கட்டுப்பாடு அப்படிங்கிறது அன்னைக்கு ரொம்ப இருந்த காலம். இன்றைக்கி நம்ம அதை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இன்றைக்கி சமுதாய கட்டுப்பாடு அப்படிங்கிறது உடஞ்சி போயிடுச்சு. தப்பு பண்ணுறவங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப தைரியமாக பண்ணுறாங்க. தைரியமாக தப்பு பண்ணுறதை விட அவங்க என்ன சொல்கிறாங்க, எவன் தப்பு பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஏன்டா தப்பு பண்ணுறேன்னு சொல்லி கேட்டால், ஏன் எவன் தப்பு பண்ணல, நான் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்கிறவங்க இருக்காங்களே தவிர, தப்பு பண்ணிட்டமேன்னு சொல்லிட்டு யாரும் வெக்கப்படுறவங்க கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்ததுனால சீதையினுடைய இந்த தயக்கத்தை போக்கணும், அவளை வந்து மறுபடியும் அவளுடைய சக்தியை உலகம் அறிய செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமருக்கு ஒரு எண்ணம்.
ராமருக்கு சீதை மேலே நம்பிக்கை இல்லாமல் கிடையாது, சீதைக்கும் ராமர் மேலே நம்பிக்கை இல்லாமல் கிடையாது. 2 பேருக்கும் நல்லா தெரியும். ஆனால் சீதை புரிஞ்சுக்கிட்டாங்க, ராமர் ஏன் இப்படி பேசுகிறான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ சீதை வந்து இப்படி சொல்ல முன்னாடி சீதையினுடைய முகம்லாம் சிகப்பாக ஆரம்பித்தது. கண்கள்லேருந்து தாரையாக தண்ணி வர ஆரம்பிக்குது. உடலெல்லாம் வெம்ப ஆரம்பிக்குது, உடலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. சீதை வந்து இப்போ தலை நிமிர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக நாமளாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கிடைச்சா என்ன ஆயிருக்கும்? கையில் கிடைக்கக்கூடிய மண்ணெல்லாம் வாரி வாரி மேலே அடிச்சிருக்கும் இல்லையா? வீணா போயிடும், இப்படி பண்ணிட்டு இப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாரி அடித்து அவ்வளோ மரியாதையெல்லாம் பேசியிருக்கும். ஆனால் சீதை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வினயத்தோட நாதா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க, சுவாமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு நம்மளுடைய கல்யாணம் என்ன பொம்மை கல்யாணம் நினச்சிட்டிங்களா? எனக்கு 6 வயசு, உங்களுக்கு 12 வயசு. நமக்கு கல்யாணம் நடக்கும்போது தேவர்கள் எல்லாம் புடை சூழ எல்லா ரிஷிகளுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், ஒரு அக்னியின் மூலயமா நம்ம என்ன பண்ணோம், இந்த திருமணத்தை ஏற்றுக்கிட்டோம். ஸோ அப்படிப்பட்ட திருமணத்தை நீங்கள் உடைக்கிறது அப்படிங்க சரி கிடையாது. உங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், எனக்கும் உங்களுடைய இதயம் நல்லா தெரியும். நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ற லோக அபவாதம் அப்படின்ற விஷயத்தை போக்கணும் அப்படின்ற காரணத்தை உங்களுடைய மனசில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். எனக்கும் உங்களோட பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு இப்படிப்பட்ட மனைவியோடைய உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ற உங்களுக்கு கெட்ட பேர் கொடுக்கறது எனக்கும் இஷ்டம் கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சாரித்திரத்தை, என்னுடைய கேரக்டர், என்னுடைய உண்மையான பதிவிரத தன்மை என்ன பண்ணுறேன் நிரூபிச்சுட்டு உங்க கூட நான் சேர்ந்துக்கிறேன், எனக்கு அதுக்கு தயார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி சொல்கிறாங்க. சீதா வந்து லக்ஷ்மணன் கிட்ட லக்ஷ்மணா சிதையை மூட்டுறா அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மணன் சிதையை மூட்டிட்டான். லக்ஷ்மணனுக்கு பயம் கிடையாது, சீதைக்கும் பயம் கிடையாது. சீதைக்கு இப்போதான் ஒரு அக்னி பிரவேசம் பண்ணணுமா? சீதைக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு அக்னி பிரவேசம் முடிஞ்சிருச்சு. எப்போ முடிஞ்சது அப்படின்னா, எப்போ ஹனுமான் என்ன பண்ணுறாருன்னா அங்கே லங்கையை போய் எரிக்க போகிறார். எரிஞ்ச பொண்ணு லங்கை மொத்தம் எரிஞ்சிடுது, எல்லாரும் எரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் அந்த அசோகவனம் இருக்கு இல்லையா, அசோகவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு இலை கூட என்ன ஆகவே இல்லையா, கருகவே இல்லையா. அங்கே மேலே இருக்கக்கூடிய ராட்சசர்கள்லாம் பேசிக்கிறாங்களா, அந்த அம்மா யார், சீதை இருக்கிறதுனால அசோகவனமே எப்படி இருக்கு, நல்லா ஜில்னு இருக்கு. அவ்வளவு நெருப்பு, அவ்வளவு சுற்றி பெரிய நெருப்பு இருக்கும் பொழுதுமே பெரிய காட்டுத்து எரியும் போது கூட என்ன ஆகலை, அசோகனம் ஒன்றும் ஆகவே இல்லை, ஏன்னா சீதை இருக்கிறதுனால. அப்படி சீதைக்கு ஏற்கனவே முடிஞ்சிருது. ஆனாலும் மக்களுடைய சந்தேகத்தை போக்கணும், மக்கள் கிட்ட சீதையினுடைய பெருமையை காட்டணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறார், ராமர் இப்படி ஒரு விஷயத்தை செய்கிறார். சீதை பயப்பட கிடையாது, ராமர் பயப்பட கிடையாது, ஹனுமானும் பார்த்துருக்கார், ஹனுமானும் பயப்பட கிடையாது, லக்ஷ்மணும் பயப்பட கிடையாது. மற்றவங்க பயந்தாங்களோ என்னவோ தெரியல. இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, சீதை தயாராகிட்டாங்க. தயாரான பின்னாடி வராங்க, வந்து என்ன பண்ணுறாங்க, ராமரை 3 முறை பிரதட்சணை பண்ணுறாங்க. எந்த ராமர் நீ போய் நெருப்பில் குதிச்சுட்டுவான்னு சொல்கிறாரோ அந்த ராமரை வந்து என்ன பண்ணல, ஒரு விஷயம் கூட என்ன பண்ணல, சகிச்சிக்கல. உன்னை வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலையா, என்னையா சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லலையா, இல்லை மனசில் கொஞ்சமாவது கலக்கம் இருக்கலாம் இல்லையா, மனசில் கூட என்ன பண்ணவே இல்லைங்க, கலங்கவே இல்லை. ராமர் மேலே அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு மரியாதை இருந்திருக்கு. அப்படி மரியாதை இருந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், இத்தனை வருஷமாகி ராமாயணம் படிச்சுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு குணம் இருந்ததுனால தான் ராமாயணத்தை நம்ம இது வரைக்கும் படிச்சுட்டு இருக்கோம். ராமாயணத்தில் இருக்கிறத போல இது வரைக்கும் ஒரு கதை கிடையாது, அதை போல ஒரு சரித்திரம் நம்மளுக்கு இது வரைக்கும் கிடைக்காது. என்ன பண்ணுறாங்க, சீதை ராமரை 3 முறை பிரதட்சணை பண்ணி வராங்க, ராமருக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே 2 பேரும் நமஸ்காரம் பண்ணுறாங்க. ஒன்று, நிறைய பக்தர்கள் சுற்றி இருக்காங்களா, அந்த பக்தர்கள் நமஸ்காரம் பண்ணுறாங்க. எல்லா தேவதைகளும் நமஸ்காரம் பண்ணுறாங்க. அக்னிக்குள்ளே பிரவேசம் ஆகிட்டாங்க. அக்னி பிரவேசம் ஆன பின்னாடி அக்னி என்ன பண்ணுது, மொத்தம் சீதையை சூழ்ந்துடுது. சீதை உள்ள நுழையத்துக்கு முன்னாடி சொல்கிறாங்க, நான் ராமரை தவிர என்னுடைய மனதாலையும் கனவுல கூட வேற ஒரு ஆண்மகனை நினைக்காம இருந்தா என்னை இந்த அக்னி ஒன்றும் செய்யாமல் இருக்கட்டும் அப்படின்ட்டு ராமர் மேலே தான் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, பிரார்த்தனை வச்சுட்டு, ராமர் மேலே பிரார்த்தனை வச்சுட்டு அந்த அக்னிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாங்க. உள்ளே போனவங்க வெளியில் வரல. அக்னி முழுவதும் என்ன பண்ணுச்சு, சீதையை கவர்ந்துடுச்சு. எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ராமர் கலங்க ஆரம்பிச்சிட்டார், லக்ஷ்மணன் துடிக்க ஆரம்பிச்சிட்டார், ஹனுமான் தன்னுடைய நிலை இழந்துட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலை தர்மத்துக்கு, ஏன்னா அகல்யை வந்து கெட்டே போயிட்டா. அவ வந்து கெட்டு போனவன் என்ன பண்றா, ராமர் வெறும் தன்னுடைய பாத தூசினால் என்ன பண்ண முடிஞ்சது, ராமரால் தூய்மைப்படுத்த முடிஞ்சது. அப்படிப்பட்ட கெட்டு போன அகல்யையே தூய்மைப்படுத்தும் போது இவ்வளவு சத்தியமா, இவ்வளவு தூய்மையா இருக்கக்கூடிய சீதைக்கு இவ்வளவு ஒரு கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா
எல்லா வானர்களும் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லா தேவர்களும் வந்துட்டாங்களாம். தேவர்களுக்கே பொறுக்கலையாம். எல்லா தேவர்களும் பிரத்யட்சம் ஆயிட்டாங்க. ராமா, நீ மனுஷனா பிறந்துட்டு இவ்வளவு காரியங்களை பண்ண நாங்கள் பொறுத்துட்டு இருந்தோம், இது எங்களுக்கு பொறுக்கலை. நீ சீதா பரித்தியாகம் பண்ற இல்லையா, இந்த தியாகம் எனக்கு பொறுக்கல. சீதைக்கு இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தோன்றிட்டாங்களாம். தோன்றின பின்னாடி ராமருக்கு மறுபடியும் வினயம். அந்த சமயத்தில் சொல்கிறார், நீங்கள் யாருன்னு தெரியலையே, என்ன என்னமோ பகவான்னு சொல்லி சொல்கிறீங்களே, எனக்கு ஒன்றும் புரியலையே, நான் யார், நான் வெறும் தசரதனுடைய பையன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, நான் மனுஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அடையாளத்தோட சொல்லிக்கிறார். அப்போ பிரம்மதேவர் சொல்கிறார், நீ மனுஷன் கிடையாது, நீ தான் சாக்ஷாத் நாராயணன். இந்த சீதாதேவி தான் சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமி. நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே எதுக்காக வந்திருக்கீங்க, ஒரு லீலைக்காக வந்திருக்கீங்க. இவ்வளவு லீலை செஞ்சீங்க, நாங்கள் இதை பொறுத்துக்க முடியாது, சீதை நீங்கள் மறுபடியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பிரம்மதேவன் என்ன பண்றார், வழிபாடு பண்றார். பேசிட்டே இருக்கும்போது அக்னி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சீதை என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சீதையை வெளில கொண்டு விடுதான். வெளில கொண்டு விடும்போது சீதையனுடைய தலையில் வச்ச பூ கருகலையா, அவளுடைய போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸில் இருந்த ஒரு நூல் கூட எரிஞ்சு போகலையா, அவள் உடம்புல ஒரு துளி கூட அந்த கறி ஒட்டவே இல்லையா. அப்படியே சீதை அன்னைக்கு பூத்த ஒரு தாமரை மலர் எப்படி இருக்குமோ அது போல் நெருப்புலேருந்து வெளில வராலாம். ஏன்னா ராமர் சொல்லி கொடுத்துருக்கார். ராமர் சீதையை தூக்கிட்டு போன பின்னாடி, ராவணன் தூக்கிட்டு போன பின்னாடி ராமர் சபதம் பண்றார். எல்லா தேவதைகளையும் பார்த்து சபதம் பண்றார், தேவதைகளே நீங்க தான் சாட்சி, சீதை எப்படி கொண்டு போனாலும் ராவணன் அதே மாதிரி என்கிட்ட கொண்டு கொடுக்கல அப்படின்னா மொத்த பிரபஞ்சத்தை நான் என்ன பண்ண போறேன், அழிச்சிடுவேன், உங்க எல்லாத்தையும் துக்கு தூளாக்க போறேன்னு சொல்லிட்டு அங்க சபதம் பண்ணார். தேவர்கள் சாட்சி. அதனால என்ன பண்றாங்க, தேவர்கள் அப்படியே கொண்டு சீதை கொண்டு கொடுத்துட்டாங்க. சீதையை பெற்றுக்கொண்டார். அந்த சமயத்தில் தசரத மகாராஜன் வந்துட்டார். தசரத மகாராஜன் என்ன பண்ணுறார், சொர்க்கத்துலேருந்து வந்துட்டார். வந்த உடனே இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ராமர் பகவான் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. கேட்டுட்டு அந்த ராமர் அப்பா பார்த்த உடனே போய் நமஸ்காரம் பண்ணுறார். அப்பா எப்படிப்பா இருக்கீங்க சொல்லி நமஸ்காரம் பண்ணுறார். தசரதன் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார். சொல்கிறார், உன்னுடைய அப்பா அப்படின்றதுனால இந்திரன் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான்ப்பா, தேவேந்திரன் எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுக்குறான், அமிர்தத்தை கொடுக்குறான், நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் எனக்கு சந்தோஷம் கிடையாது. ஏன் சந்தோஷம் இல்லை, நீ இல்லாத இடத்துல நான் எப்படி சந்தோஷமா இருப்பேன். எனக்கு ஒரு மன வருத்தம். என்ன மன வருத்தம், உனக்கு நான் பட்டாபிஷேகம் பண்ணாமல் நான் போயிட்டேனே அப்படின்ற மன வருத்தம் எனக்கு எப்போ இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தசரத மகாராஜன் சொல்கிறார், ராமர்கிட்ட சொல்கிறார். அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறார், லக்ஷ்மணனை பார்க்குறார். லக்ஷ்மணா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். லக்ஷ்மணன் பக்கத்தில் வர்றார். லக்ஷ்மணனை கட்டி பிடிச்சிக்கிறார். நீ தாண்டா பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் ராமரை நல்லா பார்த்துக்கிட்ட ஆளு நீ மட்டும்தான். கௌசல்யா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராமரை பெறுவதற்காக பொதுவாக ஸ்ரீரங்கநாதர் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்களாம். பல ஆயிரம் வருஷம் பிரார்த்தனை பண்ணாங்களா கௌசல்யை ராமரை பெறுவதற்காக. இதே சுமித்ரை என்ன பண்ணா அப்படின்னா, சுமித்ரை பின்னாடி நின்றுக்கிட்டு அந்த பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாளாம். கௌசல்யக்கு நீங்கள் மகனாக வரங்க, ஆனால் எனக்கு ஒரு மகனை கொடுங்க. அந்த மகன் எப்படிப்பட்ட மகனாக இருக்கணும், ராமருக்கு சேவை பண்ணக்கூடிய சேவகனா என்னுடைய மகனை கொடுங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணார். ஸோ அப்படிப்பட்ட சுமித்ரையை நீ என்ன பண்ணு, நல்லா பார்த்துக்கோப்பா. உன்னை போல ஒரு மகன் கிடைப்பானா, உன்னை போல ஒரு தம்பி கிடைப்பானா, உன்னை போல ஒரு பக்தன் கிடைப்பானா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணனை புகழ்ந்து பேசுகிறார். திரும்பி சீதையை பார்க்குறார். சீதை, உன்னுடைய பெருமையை உலகத்துக்கு தெரிய செய்யணும் தான் என்ன பண்ணுறார் ராமர். உன்னை இந்த மாதிரி அக்னி பிரவேசம் செய்ய வச்சாரே தவிர ராமர் மேலே எந்த விதமான கோபத்தையும் என்ன பண்ணாது, உண்டு பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி சொன்னபடியே சீதைக்கு நல்லாவே தெரியும். இப்படி சொல்லி முடிச்சுட்டு தசரதன் அவரும் கிளம்பிட்டார். எல்லா தேவதைகளும் கிளம்பிட்டாங்க. இப்போ ராமருக்கு நேரம் ஆயிடுச்சு. என்ன நேரம் ஆயிடுச்சு, ஊருக்கு போய் சேரணும். ஏன்னா அங்கே யார் காத்துட்ருக்காரு, பரதன் காத்துட்ருக்கான். 14 வருஷத்துக்குள்ளே வரல அப்படின்னா நான் என்ன பண்ணிடுவேன், தீ குளிச்சு இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பரதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த அயோத்தியாவுக்கு போகவே இல்லையா, நந்தி கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துக்கு போயிட்டான். ஒரு சின்ன குகைக்குள்ளே போய் தங்கிக்கிட்டு கோமூத்திரம் இருக்கு இல்லையா, அந்த கோமூத்திரத்தினால அரிசியை வேக வச்சு அதை 2 கவலத்தை மட்டும் தினசரி சாப்பிட்டுட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கான, தபஸ்வியாக வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான. அங்கே பசங்க 2 பேரும் மர உரி உளுத்துக்கிட்டு அங்கே தபஸ்வி ரிஷிகளை போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்கே 2 பசங்க என்ன பண்ணுறாங்க, ரிஷிகளை போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. மொத்த குடும்பம் என்ன ஆயிடுச்சு, சிதிலமாயிடுச்சு. மொத்த குடும்பமும் அழிஞ்சு போயிடுச்சு. காரணம் என்னது, தசரதன் குடும்பம் தான். ரொம்ப நல்ல புத்திசாலி தான் இல்லையா, எல்லாம் சிறந்ததாக இருந்தது. ஆனால் தசரதனுடைய மொத்த குடும்பத்தையும் செதிலமாக்குனது யாரு, கூனி
குப்ஜா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூனி. அவன் என்ன பண்றா, அசுரனை போல நல்லா இருந்த கைக்கியனுடைய மனசை என்ன பண்றா, கெடுத்துட்டான். அசத் சங்கம் அப்படின்றது. இப்படிதான் நம்முடைய குடும்பம் நல்லா வாழக்கூடிய வாழ்க்கையாகவே இருக்கலாம், நல்ல குடும்பமாக இருக்கலாம், எல்லாம் சந்தோஷம் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் இந்த தேவையில்லாத மக்களோட சேர ஆரம்பித்தோம் அப்படின்னா, அசத்துக்களோட சேர ஆரம்பிச்சோன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்முடைய வாழ்க்கையை மொத்தம் கெடுத்துருவாங்க. அவங்க பெரிய பெரிய ராட்சசர்கள் போலாம் வரமாட்டாங்க, பெரிய பெரிய கோரப்பல்லாம் வச்சுக்கிட்டு பேன்லாம் வரமாட்டாங்க. நம்ம கூடவே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரியே பக்கத்துலேயே பழகிட்டு இருப்பாங்க, நமக்கு நல்லது பண்ணுற மாதிரியே இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, மனசில் விஷத்தை கலந்து போயிடுவாங்க. அந்த விஷத்தினால 14 வருஷம் 4 பசங்களும் பிச்சைக்காரங்களை போல ரோடு இந்த உலகத்தையே சுற்றிட்டு இருக்காங்க. இதனால தசரதன் அப்படின்ற பெரிய ஆலமரத்தை என்ன ஆயிடுச்சு, சாந்தி போயிடுச்சு. 14 வருஷம் அயோத்தியா மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. எத்தனை பேர் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னது, அசத் சங்கம் தான். ஸோ அதனால் நாமும் வாழ்க்கையில் என்றைக்குமே அசத் சங்கத்தை எடுத்துக்கவே கூடாது, நல்ல சங்கத்தை வச்சுக்கணும். சரி, இப்படி இவங்க கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. பரதன் அங்கே காத்துட்டு இருக்கான்ற கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. நேரம் ஆறப்ப அங்கே விபீஷணன் சொல்கிறான், ராமா நல்லா குளிச்சுக்கிட்டு நல்ல உடை அணிந்து ஆபரணங்கள் அணிந்து நீங்கள் போகலான்னு சொல்லி சொல்கிறான். ராமர் சொல்கிறேன், இதெல்லாம் நேரம் கிடையாது, நாங்கள் யாரும் பண்ணும், போய் உடனே பரதனை பார்க்க போகணும், உடனே நான் என்ன பண்ணுறேன், கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். எனக்கு வந்த வழி தெரியும், நான் என்ன பண்ணுறேன், நடந்தே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். விபீஷன் சொல்கிறான், ராமா என் ஊருக்கு வந்து நடந்து போகிறேன்னு சொல்லி சொல்கிறீங்களா, தேவையில்லை, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், புஷ்பக விமானத்தை வர வச்சுட்டான். ராவணன் கிட்ட புஷ்பக விமானம் இருந்தது. அது யாருது அப்படின்னா குபேரனுடைய விமானம், திருடிட்டு வந்து வச்சுருக்கான். அந்த புஷ்பக விமானத்தை வர வச்சுட்டான். ராமர் மேலே ஏறிட்டார், சீத்தை ஏறிட்டாங்க, லக்ஷ்மணன் ஏறிட்டார். ஹனுமான் விடுவாரா, ஹனுமானு கூட ஏறிட்டார். ஏறின பின்னாடி ராமர் பார்க்குறார், எல்லா வானரங்களும் அப்படியே பார்த்துட்டு இருக்கா ராமர். ராமர் கேட்குறார், நான் போயிட்டு வரட்டுமா சொல்லி கேட்குறார். போயிட்டு வரட்டுமான்னு கேட்டால் விட சொல்ல முடியுமா ராமர்கிட்ட? இத்தனை மாசமாக ராமரையே தினசரி பார்த்து, ராமரையே தியானம் செஞ்சு, ராமருக்காகவே சேவை செஞ்சு, ராமருக்காகவே தன்னுடைய பிராணனை கூட விட தயாரான அந்த அத்தனை வானரங்களும் பார்த்து அழுதுட்டு நிற்குதா, ராமா உங்களை விட்டு பிரியறதுக்கு எங்களுக்கு ஆசை, எனக்கு மனசு கிடையாது, நானும் உங்களோடைய வரேன் அப்படி எல்லாம் சொல்கிறாங்க. ராமர் யோசித்து பார்க்குறார், சரி நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், பட்டாபிஷேகம் முடிச்சுட்டு திரும்பி வந்துடுறீங்களா ஸோ கேட்குறார். சரின்னு சொல்லிட்டார். உடனே சுக்ரீவனை கூப்பிட்டார். சுக்ரீவனுக்கு 2 கட்டளை கொடுத்தார். என்னென்ன கட்டளை அப்படின்னா, முதல்ல பட்டாபிஷேகம் முடிஞ்ச கையோட என்ன பண்ணுங்க, எல்லாரும் திரும்பி வந்துடுங்க, முதல் கட்டளை. 2வது கட்டளை, ஒருத்தன் கூட அங்கே வந்த பின்னாடி உங்கள் குரங்கு மூஞ்ச காட்டிடக்கூடாது. ஏன்னா அவங்க எல்லாம் தேவதையோட முகத்தோடு வருவாங்க. ஸோ அங்கே அயோத்தியாவுக்கு வந்து ஒருத்தனாவது கொர அப்படின்னு சொல்லிட்டு யாரா தலையை சொரிஞ்சு அதை பார்த்தேன், அவ்வளோதான். ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, எல்லாரும் தேவ ரூபத்தோடையே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. இதுதான் வந்து அவங்க கொடுத்த கட்டளை. நீ போர் புரியும் போது மனுஷ உருவத்தை காட்டிடாத, குரங்கா தான் இருக்கணும். அயோத்தியாவுக்கு வந்த பின்னாடி மனித உருவத்தை தான் காட்டும், குரங்கு உருவத்தை காட்டாத சொல்லி சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எல்லா குரங்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சான். எல்லாம் வீட்டில் போய் சும்மா வந்துட முடியுமா, தானா வந்துட முடியுமா, ஒருத்தரை விட்டு போனால் வீட்டில் என்ன ஆகும், அடிவலும் இல்லையா, என்னை விட்டுட்டு போயிட்டியா, நீ மட்டும் என்ஜாய் பண்ண போயிட்டியான்னு சொல்லிட்டு அடிவலும் இல்லையா. வீட்டுக்கு போய் உடைய மனைவி கிட்ட தான் சொல்கிறாங்க, எல்லாரும் கிளம்புங்க, அயோத்தியா போகணும், அயோத்தியா போகணும்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. எல்லாரும் தேவதைகள் இல்லையா, அதனால் எல்லாரும் நல்ல ஆபரணங்கள் அணிந்து ரொம்ப அழகாக என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் புஷ்பக விமானத்தை ஏறிட்டாங்க. அந்த விமானம் எவ்வளோ பெருசாக வேணால் ஆகிட்டே இருக்குமா, ஸோ நீளமாக வளர்ந்துட்டே இருக்கு. ராமர் அந்த புஷ்பக விமானத்தில் ஏறிட்டார். எல்லா வானர்களும் என்ன பண்ணிட்டார், ஏற்றிட்டார். ஏற்றின பின்னாடி சீதையை என்னமோ தெரியல பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டார், ரொம்ப நெருக்கமாக உட்கார வச்சுட்டார். இத்தனை மாதம் பிரிஞ்சிருந்ததுனால பக்கத்தில் உட்கார வச்சுட்டார். சீதைக்கு ரொம்ப வெக்கமாக தான் இருந்தது, இதனால் பக்கத்தில் உட்காந்துட்டாங்களாம். சீதையினுடைய அந்த மேலே ஜர்ன்னு போகும்போது அந்த காற்றுல சீதையினுடைய முந்தானை வந்து ராமர் மேலே பட்டு பட்டு வருதான். இதை வந்து ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார் வால்மீகி ரிஷி கூட. இப்படிப்பட்ட சூழ்நிலை போகும்போது ராமர் காட்டிக்கிட்டே போறார். ஹே சீதை, இங்கே பாரு, இங்கே தான் வந்து இவன் தான் வந்து கும்பகரன் இறந்து போனான், இங்கே தான் இந்திரஜித் வதமானது, இங்கே தான் வந்து இது நடந்தது, அது நடந்து என்ன பண்ணுறாங்க, காட்டிக்கிட்டே போறாரு. ஏன் காட்டிக்கிட்டே போறாரு அப்படின்னா, இத்தனை நாளாக சீதை அந்த இடத்துல அழுதுகிட்டே இருந்திருக்காங்களா. ஸோ லக்ஷ்மியினுடைய கண்ணீர் பட்ட இடம் அப்படின்றதுனால அது செழிக்க போகிறது கிடையாது. இனிமேல் அது யாருடைய நிலமாக போகுது, விபீஷன் நிலமாக போகுது. அதனால பக்தருடைய நிலம் எப்படி இருக்கணும், என்னைக்கும் ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்குன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணுன்றதான் என்ன பண்ணுறாங்க, சீதை கிட்ட காட்டிக்கிட்டே போகிறாங்க. சீதை எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ஆனந்தப்பட்டே போகிறாங்க. வேகமாக போகிறாங்க, ஜர்ன்னு போகிறாங்க. போன உடனே அங்கே பரத்வாஜ் ஆசிரமம் வருது.
ஆசிரமத்தில் இறங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பரத்வாஜர் சொல்கிறார். ஆசிரமத்தில் இறங்குறாங்க. ஏன்னா அவங்க 14 வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல பரத்வாஜ ஆசிரமம் தான் வராங்க. அங்கே வந்து அந்த ரிஷிக்கிட்ட என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. அவர் சொல்கிறாங்க, இந்த 14 வருஷம் இந்த ரிஷியினுடைய கருணையினால் என்ன பண்ணோம், நல்லபடியாக வனவாசம் முடிச்சுட்டு வந்துட்டோம், வேறு பார்த்துட்டே போயிடலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க. வந்த உடனே பரத்வாஜர் சும்மா விட மாட்டார். வந்தவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, நல்லா விருந்து கொடுக்குறார், எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க. அதுக்குள்ளார அங்கே டைம் ஆகிட்டு இருக்கு. எங்கே பரதன் கிட்ட டைம் ஆகிட்டு இருக்கு. அவன் டைம் பார்த்துட்டே இருக்கான். சூரியன் உதயம் ஆகிட்டாருன்னா 14 வருஷம் நினச்சிட்டு இருக்கான் அவன். ஆனால் ராமனுடைய கணக்கு பிரகாரம் மத்தியானம் தான் அவர் போனார். ஸோ மத்தியானம் தான் ஊருக்கு போகணும் அவர். ஸோ இப்போ 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அப்படி தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க. அப்படி பரதன் வந்து தயாராகிட்டான். அவன் வந்து சொல்கிறான், வசிஷ்டர்கிட்ட சொல்கிறான், வசிஷ்டரே ராமர் வர மாதிரி தெரியல. ராமர் வராரோ இல்லையோ, ராமர் லேட்டாக கூட வரலாம், ஆனால் நான் என்ன வாக்கு கொடுத்துருக்கேன் ராமர்கிட்ட, நீங்கள் 14 வருஷம் வரலாம், என்ன பண்ணிடுவேன் நான் அக்னியில் குதிச்சிருவேன். அவர் லேட்டாக வந்து நான் இன்னும் காத்துட்டு இருந்தால் ராமர் என்ன நினைப்பார், ஏன்னா நான் லேட்டாக வந்து நீ கொடுத்த வாக்கு நீ காப்பாற்றலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேள்வி கேட்டுருவாரோ அப்படின்ற பயம் எனக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணிடுவேன், நான் அக்னி நான் பிரவேசம் பண்ணுறேன். ராமர் வந்தால் நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணுங்க, ராமரை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க, நான் அக்னி பிரவேசம் பண்ணுன்னு சொல்லிட்டு அக்னிலாம் மூட்டிட்டாலும் அக்னி சுற்றி வர ஆரம்பிச்சிட்டான். அங்கேருந்து ஒரு சப்தம், ஜெய் சீதாராம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து ஒருத்தர் குதிச்சு வர, பொம்முன்னு ஒருத்தர் குதிக்கிறார். குதிக்கும் போது என்ன பண்ணுறாரு, அக்னியை புஃப்னு தன்னுடைய கையால் மொத்த அக்னி என்ன பண்ணுறாரு, அழிச்சிட்டாரு. யார் அது, ஹனுமான் இல்லையா. ஜெயத் தஜிபலோ ராமஹா அப்படின்னு சொல்லிட்டு மேலே குதிக்கிறாரு. குதிச்சோடனே சொல்கிறாரு, ஹே பரதா நில்லு, அவசரப்பட்டுறாரு, ராமர் வந்துட்டு இருக்கார், உன்னைதான் பார்க்க வந்துட்டு இருக்கார், பட்டாபிஷேகம் பண்ண போறார், சீக்கிரம் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ சீக்கிரத்தினுடைய உயிரை விட்டுறாத சொல்லி சொன்ன உடனே பரதன் பார்க்குறான். பார்த்து, நீங்கள் யார் சுவாமி, யார் நீங்கள் எந்த கடவுளா தெய்வமா, யார் நீங்கள், என்னுடைய உயிரையே காப்பாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு ஏதாவது நிலம் வேணுமா, இல்லை பசுக்கள் வேணுமா, பிரம்மச்சாரி பையனாக இருக்கீங்களே, உங்களுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமா. அவருக்கு இன்னும் தெரியாது ஹனுமான் யாருன்னு தெரியாது. ஆனால் ஹனுமானை தெரியாதனால இதெல்லாம் கேட்குறாரு. உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணுமே, என்ன கொடுக்கறது, எதுவும் கொடுக்க முடியாது. அப்படி தான் பக்தன் இருப்பான். இதே தான் ராமரும் சொன்னார். கண்டேன் சீதைன்னு சொல்லி சொன்ன பின்னாடி ஹனுமானை பார்த்து ராமர் சொல்கிறார், உனக்கு நான் என்ன கைமாறு பண்ண முடியும். சீதை தன்னுடைய வசத்தில் சர்வசக்திமானா இருக்கக்கூடிய பகவான், எல்லா லக்ஷ்மிக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் என்ன சொல்கிறார், ஹனுமான் கிட்ட சொல்கிறார், நான் உங்ககிட்ட கடனாளி ஆகிட்டேன், உனக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதே விஷயம் என்ன பண்ணுறான், பரதனும் சொல்கிறான், உனக்கு நான் என்ன கைமாறு பண்ண முடியும். ஸோ ஒரு பக்தனுக்கும் பகவானுக்கும் பக்தி இப்படி தான் இருக்கணுமா. பகவான் நினைக்கணுமா, இந்த பக்தனுக்கு என்ன பண்ணலான்னு நினைக்கணுமா, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்கணுமா, அந்த பக்தனுடைய பக்தி அப்படி இருக்கணுமா. ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்கூல் சில்ட்ரன்ஸ், ஜேபிஎஸ் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் தான் கீழே போயிருது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பரதன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹனுமானை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பேரும் ராமரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ராமர் என்ன பண்ணுறார், மறுபடியும் அங்கேருந்து கிளம்பிட்டார். கிளம்பி புஷ்பக விமானம் இப்போ அயோத்தியாவுக்கு வரப்போகுது. அயோத்தியாவுக்கு முன்னாடி இந்த நந்த கிராமம் அப்படின்ற இடத்துக்கு வரார், நந்தி கிராமத்துக்கு வரார். வந்தோடனே கீழே பார்க்குறாரு, பரதன் அங்கே இருக்கான். 14 வருஷம் என்ன பண்ணுறாரு, ராமர் வரமாட்டாரா அப்படின்ட்டு ஏங்கிட்டு இருந்த அவனுக்கு ராமரை பார்த்த உடனே நமக்கு ஒரு சிறகு இல்லையே, சிறகு இருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம், நம்மளும் அடிச்சுக்கிட்டு மேலே போய் ராமரை போய் பறந்து பிடிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ராமர் என்ன பண்ணுறாரு, புஷ்பக விமானத்தை கீழே கொண்டு வரார். கொண்டு வந்து பரதனை கை கொடுக்குறார். பரத சத்துருக்கள் என்ன பண்ணுற, 2 பேரையும் ஏற்றிக்கிட்டார், ஏறுங்கன்னு சொல்லி ஏற்றிக்கிட்டார். 2 பேரும் உள்ளே வந்துட்டாங்க. பரதனை பார்த்தாலே ராமர் அவ்வளோ ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார், மடியில் உட்கார வச்சுக்கிட்டார். எல்லாரும் சேர்ந்து எங்கே வராங்க, வந்து ஸ்ரீ அயோத்தியாவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அயோத்தியாவுக்கு வந்து சேர்ந்த உடனே அதுக்கப்புறம் எல்லா மக்களும் காத்துட்ருக்காங்க. 14 வருஷம் அந்த மக்களுக்கெல்லாம் என்ன கிடையாது. பொதுவாக ராமர் வந்து வனவாசம் போன பின்னாடி அயோத்தியா மக்கள்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்களா, ராமர் இல்லாத உலகத்தில் ஊரில் நாங்கள் இருக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ராமரோட எல்லாம் காட்டுக்கு போயிடலான்னு சொல்லி கிளம்பிட்டாங்களா. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஒரு சில பெண்களை தவிர, ஒரு சில கர்ப்பிணி பெண்கள், ஒரு சில வயசானவங்க, குழந்தைகளை தவிர எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ராமர் பின்னாடியே போகிறாங்க. ஒரு கட்டத்தில் ராமர் என்ன பண்ணுறார், எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிட்டார். விட்டுட்டு போன பின்னாடி அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. திரும்பி வராங்க, அயோத்தியாவுக்கு திரும்பி வராங்க. வந்த உடனே எல்லாரும் பார்த்து திட்டுறாங்களாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க, எங்கள் அப்பா ராமரோட போயிட்டார் காட்டுக்கு, 14 வருஷம் போயிட்டார், என்னுடைய கணவனும் காட்டுக்கு போயிட்டார், என்னுடைய தம்பியும் காட்டுக்கு போயிருக்கார், என்னுடைய அப்பாவும் போயிருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்களாம். பேசிகிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் வந்து சேர்றாங்க. வந்து சேர்ந்த உடனே இவங்கெல்லாம் பார்த்து திட்டுறாங்க, ஏன் திரும்பி வந்தீங்க, ராமரோட போன தானே போனீங்க, திரும்பி வந்து உங்கள் வீட்டில் நல்லா உங்களை சமைச்சு கொடுப்பேன், நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் நினச்சிட்ருக்கீங்களா, உங்களுக்கு யாரும் வீட்டுக்குள்ள அலோன்ஸ் கிடையாது, வெளில போங்கன்னு சொல்கிறாங்களா. சொன்ன ராமர் சொல்கிறார், அப்படி இல்லாமல் ராமர் விருப்பம் இருந்தால் என்ன பண்ண முடியும், நம்ம ராமரோட போக முடியும், ராமர் எங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார் சொல்லி சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அவங்க எல்லாரும், ராமர் இல்லாத கிரகத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அயோத்தியா மக்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு வெளியிலே தங்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். 14 வருஷம் வீட்டுக்குள்ளே போக கிடையாது. அவ்வளோ வெயிலையும் அவ்வளோ மழையிலையும் அவ்வளோ குளிரில் என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு வெளியிலே காத்துட்ருக்காங்க. 14 வருஷம் ராமர் வரமாட்டாரா வரமாட்டாரா வரமாட்டாரான்னு காத்துட்டு இருந்த மக்களுக்கு ராமர் மேலே வரார், புஷ்பக விமானத்தில் வரான்னு சொல்லி சொன்னோடனே எப்படி சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? 14 வருஷம் கஷ்டப்பட்டு இருந்த அவங்களுக்கு ராமரை பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம் வந்துருச்சு. வீட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணுறாங்க, வீட்டெல்லாம் சுத்தப்படுத்துகிறாங்க, அலங்காரப்படுத்துகிறாங்க, தீபம் ஏற்றி வைக்கிறாங்க, நல்ல மங்களகரமான விஷயங்கள்லாம் வைக்கிறாங்க. இப்படி அவங்க வீட்டை என்ன பண்ணுறாங்க, மொத்தத்தையும் என்ன பண்ணுறாங்க, வீட்டை மொத்தத்தையும் அலங்காரப்படுத்துகிறாங்களா. இதான் தீபாவளின்னு சொல்லி சொல்கிறோம். தீபாவளி அப்படின்னா அந்த அயோத்தியா மக்கள் ராமரை பிரிஞ்சு 14 வருஷம் ஏங்கிட்டு இருந்த அவங்களுக்கு ராமரை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம் கிடைக்குது இல்லையா, அந்த சந்தோஷம் தீபாவளின்னு கொண்டாடுறோம். நம்மள எத்தனை பேர் அந்த மாதிரி தீபாவளி கொண்டாடுறோம்? நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தீபாவளி இது ராமர் திரும்பி வந்து பட்டாபிஷேகம் பண்ணுறதுன்னு நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் கூட தெரியாது இல்லையா? ஸோ அப்படி ராமர் என்ன பண்ணுறார், மறுபடியும் அயோத்தியாவுக்கு வந்து சேர்ந்துட்டார். சேர்ந்த உடனே பின்னாடி விபீஷன் பார்க்குறானா, எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தா எல்லாரும் ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு ஜெய், ஸ்ரீராமச்சந்திர பகவானுக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான மக்கள் அங்கே இருக்கவங்க எல்லாரும் பக்தர்கள் தான். அயோத்தியாவில் அதாவது ஒரு பேரு கூட ஒரு நாஸ்திகன் கூட கிடையாது, எல்லாரும் ராம பக்தரம். எல்லாரும் அங்கே சொல்கிறாங்க ராம பகவானுக்கு ஜெய் 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 சொல்லிட்டு இருக்காங்க. விபீஷணன் பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டான். விபீஷணன் சுக்ரீவன் 2 பேர் பார்க்குறாங்க, இவ்வளோ பக்தர்களா ராமருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டு அவங்க நினைக்கிறாங்க, இனிமேல் ராமருக்கு அவங்க பக்தர்கள்லாம் பழைய பக்தர்கள்லாம் வந்துட்டாங்க, நம்மலாம் இனிமேல் ஒன்றுமே இல்லை, நம்ம பின்னாடி இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணும் சுக்ரீவன் என்ன பண்ணுறாங்க, பின்னாடி தங்கிட்டு இருக்காங்களா. தங்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கை வந்து தோலில் போட்டு அழுத்துதான். திரும்பி பார்த்தா ராமர் சொல்கிறார், விபீஷணா வாடா சொல்லி கூப்பிட்டு தோல் மேலே கையை போட்டு கூட்டிகிட்டு போகிறார். ஏன்னா ராமர் யாரையும் விட மாட்டார், இவர் புது பக்தன், இவன் பழைய பக்தன் அப்படின்னு பார்க்க மாட்டார், எல்லாம் சரிசமமாக நடத்தக்கூடியவர். தோல் மேலே கையை போட்டுட்டு விபீஷன் மேலே தோல் மேலே கையை போட்டு நடந்து வரார். விபீஷன் வரார், கூட சத்ருகன் முன்னாடி வந்து சுக்ரீவன் போகிறான். கூட்டம் நிறையா இருக்கு இல்லையா, எல்லாரையும் ஹே நகரு நகரு நகருன்னு எல்லாம் என்ன பண்ணுறான், அங்கே வழி சொல்லிகிட்டே போகிறான். முன்னாடி பரதன் போகிறான், சத்ருகன் வரா, பின்னாடி லக்ஷ்மணன் வர ஆரம்பிக்கிறார். ஸோ அப்படி அந்த புஷ்பக விமானத்திலேருந்து இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ராமனுடைய பாதம் முதல் முறையாக அயோத்தியாவில் கீழே படப்போகுது. கீழே பாதத்தை வைக்கும் போது பரதன் என்ன பண்ணுறானா, பாதகை ஒன்று வந்து காலில் கீழே வைக்கிறானா. வச்சோடனே ராமர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு, இந்த பாதுகை மேலே கால் வைக்கலாமான்னு யோசிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த இக்ஷ்வாகு வம்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா தசரதன் அதன் பிறகு ராமர் அப்படின்னு கிடையாது, தசரதன் பாதுகை ராமர் அப்படின்னு வந்துருச்சான். ஸோ அந்த பாதுகை ஒரு ராஜாவாக மாறி போயிடுச்சு, நம்மளுடைய மூத்த ராஜாவாக மாறி போயிடுச்சு. இந்த பாதுகை மேலே கால் வைக்கலாமான்னு யோசிக்கிறாரா. வேணா புஷ்பம் வேணா வைக்கலாம், ஒரு பூ வேணா வைக்கலாம் அந்த பாதுகைக்கு. என்ன பூ வைக்கிறது அப்படின்னு சுற்றி பார்க்குறாரு. தன்னுடைய தாமரை திருவடிகளை என்ன பண்ணிட்டாரு, பகவான் அது மேலே வைக்கிறார். பகவான் பாதத்துக்கு மேலே ஒரு பூ இருக்கா, கிடையாது இல்லையா. ஸோ அந்த பகவான் என்ன பண்ணுறார், தன்னுடைய பாதத்தையே அந்த பாதுகை மேலே வைக்கிறார். வச்சு நடந்து வர ஆரம்பிக்கிறார். வரும்போது இவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா லக்ஷ்மணன் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுறாரு, பெரிய மூட்டை கட்டிட்டாராம். அதாவது ராமர் 14 வருஷம் யூஸ் பண்ண அந்த சட்டி முட்டி சாமான்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் பெரிய மூட்டையாக கட்டி தூக்கிட்டு வராராம். கேட்குறாங்களா, இதையும் தூக்கிட்டு வரீங்க, இதான் தூக்கி போட வேண்டியது, 14 வருஷம் ஆகிடுச்சு இல்லை, தூக்கி போட வேண்டியது அப்படின்னு சொல்லி சொன்னால் லக்ஷ்மணன் சொல்கிறாராம், இல்லை இதுதான் என்னுடைய வாழ்க்கையே, இனிமேல் இதுதான் என்னுடைய ஆராதனை தீபம். இந்த விஷயத்தை என்ன பண்ணார் ராமர், 14 வருஷம் இதை உபயோகப்படுத்தினார், இனிமேல் இதுதான் என்னுடைய வாழ்க்கையேன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் பின்னாடி தூக்கிட்டு வரார். தூக்கிட்டு வந்த பின்னாடி அப்போ தான் என்ன பண்ணுறார், ராமர் போயிட்டு எல்லாருக்கும் ஒரு இடத்த கொடுத்துட்டார், அதில் ஒரு மாளிகையை கொடுத்துட்டார், தங்கத்தை கொடுத்துட்டார். அப்புறம் ராமர் என்ன பண்ணிட்டார், தன்னுடைய அப்பா இருந்த தசரதனுடைய மாளிகையில் போய் தங்க போயிட்டார். தங்க போன பின்னாடி அப்போ மெதுவாக வந்து பரதன் வரான வந்து நமஸ்காரம் பண்ணுறான், மேலே கையெடுத்து கொண்டு நமஸ்காரம் பண்ணுறான். பொதுவாக நம்ம நமஸ்காரம் பண்ணுறதுல நிறைய விதம் இருக்குது. இப்படி நமஸ்காரம் பண்ணுறது இருக்குது, நெஞ்சுக்கு நமஸ்காரம் பண்ணுறது இருக்குது, முகத்துக்கு மேலே வச்சு நமஸ்காரம் பண்ணுறது இருக்குது, தலைக்கு மேலே தூக்கி நமஸ்காரம் பண்ணுறது இருக்குது. தலைக்கு மேலே தூக்கி நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னா பகவானுக்கு மட்டும் நமஸ்காரம் பண்ணோம். அப்படி இன்றைக்கி பொதுவாக தலை மேலே யார் நமஸ்காரம் பண்ணுறாங்க இப்படி தெரியும் உங்களுக்கு இல்லையா, அந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஸோ பகவானுக்கு மட்டும் தான் அப்படி நமஸ்காரம் பண்ணணும். அப்படி நமஸ்காரம் பண்ணணும், தன்னுடைய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுறான். நமஸ்காரம் பண்ணிட்டு பரதன் சொல்கிறான், அண்ணா ஒரு சின்ன பசுமாடு சின்ன கண்ணுக்குட்டியை பிடிச்சி
ஒரு பெரிய மாட்டு வண்டியை கட்டி விட்டால் அது எவ்வளோ சிரமப்பட்டு அதை இழுத்துட்டு போகுமோ அது போல் கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கக்கூடிய என்கிட்ட என்ன பண்ணிட்டீங்க நீங்கள், அயோத்தியான்ற இவ்வளோ பெரிய பாரத்தை கொடுத்துட்டு போயிட்டீங்க. நான் என்ன பண்ணேன், கஷ்டப்பட்டு அதையும் சுமந்துட்டேன். இப்போ சுமந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ரிசல்ட் காட்டுறாரு. ஏன்னா தலைவர் வந்துட்டார். இப்போ என்ன பண்ண, ஓனர் வந்தா எல்லாம் ரிசல்ட் கொடுக்கணும் இல்லையா, கணக்கு கொடுக்குறாரு. நீங்கள் எப்போ எப்படி விட்டுட்டு போனீங்களோ அதை விட இப்போ தானியங்கள் 10 மடங்கு அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய கால்நடைகள் 10 மடங்கு அதிகமாக இருக்குது. தனகோஷம் அதிகமாக இருக்குது. அதே போல் நம்முடைய சைன்யமும் அதிகமாக இருக்குது. எல்லாத்தையும் 10 மடங்கு என்ன பண்ணுறாரு, அதிகப்படுத்தி கொடுத்துட்டார். எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிடலாம், எல்லாத்தையும் மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணல, எல்லாத்தையும் அதிகப்படுத்தி கொடுக்குறாரு. கொடுத்த பின்னாடி ராமர் சொல்கிறார், ஆட்சியே செய்ய தெரியாதுன்னு சொன்னியப்பா, நல்ல ஆட்சி பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய பெருமை கிடையாது, உங்களுடைய பாதுகை செஞ்ச ஆட்சி தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பரதன் கிட்ட இருந்து தன்னுடைய ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கிட்ட பின்னாடி இப்போ முடித்திருத்தம் பண்ணுறவங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வராராம். முடித்திருத்தம் பண்ணுறவங்க ராமனுடைய முடியெல்லாம் வெட்டலையா, அது ஜடையாயிடுச்சு இல்லையா, அந்த ஜடையை என்ன பண்ணுறாங்க, அதுக்குன்னு ஒரு சில ஆயிலெலாம் அன்றைக்கே இருந்திருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி நிறையா ஹெர்ப்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அந்த ஹெர்ப்ஸ் வச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த ஜடையெல்லாம் பிரித்து ரொம்ப சுகமாக என்ன பண்ணுறாரு, பிரித்து விட்டுட்டு தன்னுடைய மைவண்ண நறுங்குஞ்சி அப்படின்னு சொல்கிற மாதிரி பகவானுடைய கூந்தலுக்கு தான் அவ்வளோ அழகா. பகவானுடைய அந்த கூந்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி ஆரம்பத்திலே சொல்கிறார். ஒரு இந்த அமாவாசை இருக்கு இல்லையா, அமாவாசை இருட்டு, அந்த இருட்டை நல்லா ஒரு கத்தா எடுத்துக்கிட்டு அதை நல்லா ப்ராசஸ் செஞ்சு அதை நல்லா இன்னும் கருமையாக்கி அதை பட்டை தீட்டி அதை வெட்டணும் அப்படின்னா அது எப்படி ரொம்ப கருப்பாக இருக்குமோ அது போல் பகவானுடைய கேஷம் அப்படி இருக்குமா, கருப்பாக இருக்குமா. இன்றைக்கெல்லாம் செம்பட்டையை அடிச்சுக்கிறாங்க இல்லையா, அப்படி கிடையாது. பகவானுடைய அவருடைய கூந்தல் அவ்வளோ கருப்பாக இருக்குமா. அதே போல் சரி கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நீளமாக இருக்குமா, முரங்கா மாதிரி இருக்குமான்னு கிடையாது. எப்படி இருக்குமா, சுருண்டு இருக்குமா, சுருண்ட கேசங்களாக நீண்ட கேசங்களாக இருக்குமா. அந்த கேசத்தை பார்த்து தான் விஸ்வாமித்திரர் விழுந்தார். அந்த கேசத்தை பார்த்து தான் ஜனக மகாராஜா விழுந்தா. அந்த கேசத்தை பார்த்தா சீதா தேவி விழுந்தாங்க. இப்போ அந்த கேசம் ஜடையா இருந்த கேசத்தை மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் சுருட்ட முடியா மாத்திட்டாங்களாம். ராமர் தயாரான பின்னாடி இப்போ அவர் ஸ்நான பானாதிகள்லாம் முடிச்சுட்டு நல்ல பட்டு வஸ்திரத்தை அணிஞ்சிக்கிட்டார். அன்னைக்கு போட வேண்டிய ஆபரணங்களை போட்டுட்டார், ரெடி ஆகிட்டார். இப்போ என்ன சொல்கிற பட்டாபிஷேகத்துக்கு ரெடி ஆகிட்டார். பட்டாபிஷேகத்துக்கெல்லாம் யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா சத்ருகன் தான் பார்த்துக்கிறான். அவன் தான் இன்சார்ஜ். சத்ருகன் வரான். 108 கலசத்தை கொண்டு வாங்கன்னு சொல்கிறான். 108 தங்க கலசத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. வானரங்கள்லாம் இருக்கு இல்லையா, நைட்டு வானரங்களுக்குலாம் கொடுக்குறாங்களா. அந்த வானரங்கள் என்ன பண்ண, நைட்டோட நைட்டா போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா புனித ஸ்தலத்தில் என்ன பண்ண, தண்ணி எல்லாத்தையும் கொண்டு நைட்டோட நைட்டாக வச்சுட்டாங்களாம். வச்ச பின்னாடி அங்கே வசிஷ்டர் வரார். அவர் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். அந்த உடனே சத்ருகன் கேட்குறான், ஏய் பூ ரெடியா, ஏய் சந்தனம் ரெடியா, எங்கடா இது எங்கடா போச்சு, சாமரம், டே இந்த சாமரம் இல்லடா, அந்த சாமரம் புதுசாக இருக்கக்கூடிய சாமரம் கொண்டு வாடா, டேய் இது கிடையாது அந்த கிரீடம் கொண்டு வாங்கடா, டேய் எங்கடா இது எங்கடா அது எங்க, ஏய் அந்த 9 கன்னிகள் கொண்டு வந்துட்டீங்களா. வசிஷ்டர் திடீர்னு கேட்பார், சின்ன பொண்ணுக்கு அப்போ எங்கே போகிறது, சின்ன பொண்ணுங்களா வாங்க, எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டார். ஏய் நிறைய பொருட்கள்லாம் வச்சுருக்கோம், அவங்க எங்கே ஓடக்கூடாது, கம்மு நல்லா நின்றுக்கணும். ராமர் வருவார். வந்தோடனே நீங்கள் என்ன பண்ணலாம், கையால் ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணலாம், அவங்க தலையில் தீர்த்தம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைகள் நிற்க வச்சுட்டாரு. அதே போல் அங்கே செய்ய வேண்டிய எல்லா விதமான ஏற்பாடு செஞ்சு வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம், போய் ராமரை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடு செஞ்ச பின்னாடி இப்போ சத்ருகன் முன்னிட்டு பரதன், அதே போல் வசிஷ்டர், சுமந்திரன் எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு முறை என்ன ஆயிடுச்சு, இதே மாதிரி தான் கிளம்புனாங்க. தடங்கள் ஆயிடுச்சு. தடங்கள் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் ரொம்ப ஜாக்கிரதையாக சேர்றாங்க. ராமர் தரிசனம் பண்ணுறாங்க. ராமரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஏறுறார், வண்டியில் ஏறுறார். ரதத்தில் ஏறி ரதம் நகர ஆரம்பிக்குது. ரதம் நிலத்தில் நகர ஆரம்பிக்கலையா. ரதம் எங்க போனதா, மனிதர்கள் மேல போற மாதிரி இருந்துச்சான். அவ்வளவு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம் அப்படின்னா, ஒருத்தர் 1 இன்ச்சு கூட நகர முடியலையா. எங்க நிற்கிறாங்களோ அங்கதான் நிற்க முடியுமா. அங்க நின்று என்ன பண்றாங்க, அப்படியே ராமரை பார்த்துட்டே இருக்காங்களா. ராமர் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, பாதாதி கேசம் பார்த்தாலும் பரவாயில்ல, பாதத்தை பார்த்தாங்கன்னா பாதத்தை மட்டும்தான் பார்க்க முடியுது, அவங்களும் அதுலேருந்து மேலே போக முடியலையா. யார் ஒருத்தர் பகவானுடைய காலை பார்க்குறாங்க, காலை மட்டும் தான் பார்க்க முடியுதா, அதுக்கு மேலே போக முடியலையா. ஏன்னா பகவானுடைய ஒவ்வொரு அவயமும் எப்படி அடித்தான், சதைக்க பிரிய தரிசனஹா அப்படின்னு சொல்கிறார். ராமருக்கு 16 முக்கியமான குணங்கள் வால்மீகி முதல்ல கேட்பார். அது ஒரு முக்கியமான குணம் என்ன அப்படின்னா, பிரிய தரிசனஹா அப்படின்னு ஒரு குணம். பிரிய தரிசனஹான்னு என்ன அர்த்தம், பார்ப்பதற்கு பிரியமானவர், பார்ப்பதற்கு ரொம்ப நல்லா இருப்பார். பார்ப்பதுக்கு ரொம்ப நல்லா இருப்பார்னு என்ன அர்த்தம், நல்லா இருக்கவங்கள பார்க்கறது. நல்லா இருக்கவங்களை எத்தனை நாள் தான் பார்த்துட்டு இருக்க முடியும், அப்புறம் அவங்க அழகு போக ஆரம்பிச்சிடும்.
ஆனால் ராமர் அப்படி கிடையாது. ராமரை பார்க்க பார்க்க என்ன ஆகுமா, நமக்கு இன்னும் ஆசை அதிகம் ஆரம்பிக்குமா. ஸோ ராமரை தரிசனம் பண்ணுறாங்க, ஆசை அதிகம் ஆரம்பிக்குது. தரிசனம் அதிகம், ஆசை, தரிசனம் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ராமருக்கும் அந்த தரிசனத்திற்கு ஆசையும் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அப்படி பிரிய தரிசனகா, சதா பிரிய தரிசனகா, சதைக்க பிரிய தரிசனகான்னு 3 முறை சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம், ராமரை ஒரு முறை பார்த்தாலும் சரி, 100 முறை பார்த்தாலும் சரி, 1,00,000 முறை பார்த்தாலும் ராமர் எப்படி தான் இருக்காரா, என்றைக்குமே ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு. நம்மலாம் ஒரு சிலரை பார்த்து போர் அடிச்சு போயிடும். எத்தனை முறைனா உன் முகத்தையே பார்க்குறது, நம்மளும் செல்ஃபி எடுத்துகிட்டே தான் இருக்கும். எத்தனை முறை பார்த்துக்கிறோம் நம்ம முகத்தையே, இல்லையா, ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி ராமர் கிடையாது. ராமர் எத்தனை முறை பார்த்தாலும் கொஞ்சம் கூட சலிக்காத ஒரு திருமேனியம். இதில் ஒரு பிரச்சனை, என்ன பிரச்சனை அப்படின்னா, யார் ஒருத்தர் ராமருடைய முகத்தினுடைய அழகை பார்த்து ரசிச்சுட்டாங்களோ அவங்களுக்கு வேற எதை பார்த்தாலும் என்னவா தெரியல, அழகா தெரியலையா. இது ஒரு பெரிய பிரச்சனை. யாரை பார்த்தாலும் அதுக்கப்புறம் பிடிக்காம போயிடுச்சான். ராமரை மட்டுமே பார்க்கணும், ராமரையே பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சது. அதான் சதைக்க பிரிய தரிசனகான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ராமர் என்ன பண்ணுறார், மெதுவாக அரசவையில் வந்து சேர்றார். வந்து சேர்ந்த பின்னாடி முரசு கொட்டணும்னு சொல்லி சொல்கிறாங்க. தங்கத்தினால் ஆக்கப்பட்ட முரசு தம் தம் தம்னு முரசு கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. பிராமணர்கள் எல்லாமே வேத கோஷங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இருந்த எல்லா மற்ற பக்தர்கள்லாம் ஸ்வஸ்தி வச்சனம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி வந்து நடனம் ஆடக்கூடிய கலைஞர்கள்லாம் நடமாட ஆரம்பிக்கிறாங்க. ராமரும் சீதையுமாக, ராமர் தன்னுடைய கம்பீரமான சிம்ம நடையில் வந்துட்டு இருக்காரா, சீதையை வந்து தன்னுடைய அண்ணன் நடையில் ரொம்ப அழகாக 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த அரசவைக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. வந்த உடனே 2 பேரையும் அந்த சிம்மாசனத்தில் உட்கார வச்சு வசிஷ்டர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருந்த 108 தங்க கலசத்தினால் என்ன பண்ணுறாரு, அபிஷேகம் செஞ்சு ராமரை அயோத்தியா ராமராக என்ன பண்ணுறாரா, பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாரு. அதன் பிறகு ராமர், சீதை, தன்னுடைய கால் மாட்டில் வந்து ஹனுமான், மேலே வந்து சத்திர சாமரங்களை வீசக்கூடியவர்களாக பரதன், சத்ருக்னன், இப்படியாக ராமர் தன்னுடைய குடும்பத்தோட பட்டாபிஷேக ராமன் என்ன பண்ணுறார், நம்ம எல்லாருக்கும் காட்சி கொடுக்குறார் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, ராமாயணத்தினுடைய யுத்த காண்டமானது முடிவு பெறுது. ஸோ இந்த ராமாயணம் அப்படின்ற இந்த கிரந்தத்தில் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அநேகமான விஷயங்கள் இருக்குது. 1 கிடையாது, 2 கிடையாது. ராமாயணத்தை நீங்கள் எந்த ஒரு லீலை எடுத்துக்கிட்டாலும் அதில் அவ்வளவு பாடங்கள் இருக்குது. எவ்வளோ பாடம் இருந்தாலும் நாம் இந்த குறிப்பிட்ட இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் சொல்லி கொடுத்துட்டார். ராமாயணத்தினுடைய ஆரம்ப ஸ்லோகம் என்ன பண்ணுது, நமக்கு மொத்த ராமாயணத்தோட சாரத்தை சொல்லி கொடுத்தது. ராமாயணத்தோட ஆரம்ப ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, ராவணன், இந்த ராவணனை பேஸாக வச்சு என்ன பண்ணுறாங்க, ராமாயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, இந்த சீதை யார் அப்படின்னா நம்மை போன்ற ஆத்மா, ராமர் யார் அப்படின்னா ஸ்வயம் பகவான். ஸோ இந்த ஆத்மாவானது எப்போ பகவானை மட்டுமே சார்ந்திருக்கோ, பகவானை மட்டுமே ஆசைப்படுதோ, அப்போ என்ன பண்ணலாம், 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் சீதையாகிய இந்த ஆத்மா என்ன பண்ணுது, ஒரு கட்டத்தில் ராமரை தவிர்த்து வேறு ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுது. சீதை என்ன பண்ணாங்க, மாயை மானுக்காக ஆசைப்பட்டாங்க. சீதை ராமரை தவிர இன்னொரு விஷயத்தாங்க ஆசைப்பட்டதே கிடையாது. ஆனால் என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல அந்த மானுக்கு ஆசைப்பட்டாங்க. ஸோ ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயத்தால் என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, ராமரும் சீதையும் பிரிய நேரிட்டது. ஸோ அது போல் நாம் எல்லாரும் பகவானுடைய அம்சங்கள், சீதையை போன்ற ஆத்மாக்கள், நாம் சேர்ந்தே பகவானோட சேர்ந்தே இருக்கும். கிருஷ்ணர் அதான் சொல்றார், மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ மனஷஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷத்தின்னு சொல்லி சொல்றார். நீங்களாம் என்னுடைய அம்சம் பான்னு சொல்லி சொல்றார். ஆனால் அப்படிப்பட்ட நாம் என்ன பண்ணுறோம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசை அப்படின்ற விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், ஈர்க்கப்படுறதுனால என்ன பண்ணுறோம், ராமர் கிட்ட இருந்து பிரிஞ்சிடறோம். பிரிஞ்சு சீதை எங்கே போய் சேர்ந்தாங்க, லங்கைக்கு போய் சேர்ந்தாங்க. லங்கையில் எங்கே வச்சாங்க சீதையை, அசோகவனம். ஸோ அசோகவனம்னா என்னது, இந்த உடல் தான் அசோகவனம். அசோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அசோகம்னா என்னது, சோகமே அற்ற இடம். ஆனால் சோகம் இல்லாமல் இருந்துச்சா சீதைக்கு, சோகமாக தான் இருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த உடம்பு அப்படி தான். இந்த உடல் எப்படிப்பட்ட உடலாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமான உடல் நினச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம இந்த உடம்புல எப்படி இருக்கோம், எல்லாருமே சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். யார் கேட்டாலும் என்ன சொல்லுவாங்க, ஹவ் ஆர் யூ சார் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க, உடனே ஐ எம் ஃபைன், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன் சார், நான் ரொம்ப, எனக்கு என்ன சார், எனக்கு எல்லாம் இருக்குது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் பேசி பார்த்தா என்ன பண்ணுவாங்க, எல்லா கஷ்டத்தையும் சொல்லுவாங்க. யாரும் சந்தோஷமாக கிடையாது. ஸோ அப்படி நாம கற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதாங்க சொல்கிறாரு, அசோகவனம் அப்படின்னா எல்லாரும் கற்பனையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க சந்தோஷம் அப்படின்றது. உண்மையில் யாரும் சந்தோஷமாக கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட அசோகவனம்ன்ற இந்த உடம்புல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உடம்புல 10 புலன்கள்,
10 புலன்கள் தான் நம்மளை என்ன பண்ணுது, பந்தப்படுத்தி இருக்கு. அந்த 10 புலன்கள் தான் யாரு? ராவணன், 10 தலை உடைய ராவணன். அந்த ராவணனுக்கு 2 பேர் இருக்காங்க. ஒன்று விபீஷணன், இன்னொன்று கும்பகர்ணன். இவங்க 2 பேர் யாரு அப்படின்னா தமோகுண சத்துவகுணங்கள் அப்படின்னு சொல்றோம். ரஜோகுணம் தான் யாரு? ராவணன். சார் ராவணனா ரஜோகுணம். ரஜோகுணத்தில் தான் நம்ம இங்கே கஷ்டப்பட்டு இருக்கோம். இதில் தமோகுணத்தில் இருக்கிறது கும்பகர்ணன், சத்துவகுணத்தில் இருக்கிறது விபீஷணன். விபீஷணன் என்ன பண்ணா? ராமர்கிட்ட சேர்ந்துட்டான். அது போல நம்முடைய புத்தி இருக்கு இல்லையா, சத்துவகுணத்தை அது கொண்டு போய் யார்கிட்ட போய் சேர்க்கணும்? ராமர்கிட்ட போயிடணும். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் சீத்தை கஷ்டப்பட்டு இருக்காங்க. கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த அந்த சீதைக்கு ராவனுக்கு நிறைய பசங்களாக இருக்காங்க. யாரெல்லாம் இருக்குது? இந்திரஜித்து போன்ற நிறைய பசங்களாக இருக்காங்க. அதுபோல் நம்முடைய ரஜோகுணத்துக்கு நிறைய குழந்தைகளாக இருக்காங்க. யாரெல்லாம் இருக்காங்க? காமம், குரோதம், லோபம், மோக, மத, மாத்சரியன்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைகள் இருக்காங்க. ஸோ இதில் கஷ்டப்பட்டுக்கூடிய அந்த சீதையை மீட்டெடுக்கணும். சீதையை எப்படி மீட்டெடுக்க முடியும்? ராவணனை கொன்று சீதையை மீட்டெடுக்கணும். ஸோ அதுபோல் பகவான் என்ன பண்ணுறார்? இந்த உடல் அப்படின்ற இந்த சரீரத்தில் பந்தப்பட்டிருக்கூடிய இந்த ஆத்மாவை காமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராவணனை கொன்று என்ன பண்றாரு? இந்த சீதை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆத்மாவை என்ன பண்றாரு? பகவான் மீட்டெடுக்கிறார். ஸோ அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, பகவான் கிட்ட இந்த ராமநவமி அன்னைக்கு நம்ம வேண்டிக் கொண்ட விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, ராவணனை போல நம்ம இதயத்தில் என்ன இருக்கு? நிறைய தேவையற்ற காமம் இருக்கு. காமம் அப்படின்றது ராவணனுடைய முழு உருவமே. ராவணன் கிட்ட இல்லாத விஷயம் கிடையாது. ராவணன் நல்ல வேதம் படித்தவன். ராவணன் அக்னிஹோத்ரி. ராவணன் யஜ்யம் பண்ணா அப்படின்னா அக்னி தேவன் மயங்கிடுவான். அக்னி தேவன் மயங்க போது என்ன பண்ணுவான்? ராவணன் அக்னியுடைய மனைவை தூக்கிட்டு ஓடி போயிடுவான். அக்னியுடைய மனைவி பேர் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி பேர். இவன் செய்யக்கூடிய யஜ்யத்தில் அந்த அக்னி தேவி மயங்கி இருக்கும் போது என்ன பண்றான்? மனைவை தூக்கிட்டு ஓடி போயிடும். அந்த அளவுக்கு வேத விற்பனா இருக்கான். வேத மந்திரங்களை சொல்ல முடியும். தபஸ்யத்தினால என்ன பண்ணா? பிரம்மதேவனை வசப்படுத்திட்டான். அதே போல் ஒரு சமயத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சிவபெருமான் கிட்ட போகிறான். சிவபெருமானால் தண்டிக்கப்படுறான். அவன் என்ன பண்ணுறாரு? இமயமலையில் போட்டு அழுத்திட்டார். இமயமலை நான் தூக்க போகிறேன்னு சொல்லி தூக்க போயிட்டான். தூக்கின உடனே மேலே சிவபெருமான் தியானத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. ஏதோ நம்முடைய பெஞ்சு அசதை அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஏன்னான்னு பார்த்தா கீழே இவன் என்ன பண்ணுறான்? இவன் இமயமலையை தூக்குறான்னு சொல்லி தூக்கிட்டு இருக்கான். அவருடைய கால் கட்டல் வச்சு என்ன பண்ணுறாரு? ஒரு அழுத்தோடனே அவன் உள்ள அங்கிட்டான். வெளில வர முடியல. என்ன பண்ணுறான்னு தெரியல. உடலை கிழிச்சான். உள்ள இருந்து அவருடைய நரம்பு எடுத்து அந்த நரம்பு என்ன பண்ணுறான்? வீணையை வாசிக்க ஆரம்பிச்சிட்டான். வீணையை வாசித்து சிவபெருமான் மேலே பாட ஆரம்பிக்கிறான். சிவபெருமான் என்ன பண்ணுறாரு? அந்த பாட்டை கேட்டு மயங்கிட்டு ஆகான்னு சொல்லிட்டு அந்த காலை கொஞ்சம் எடுக்கிறார். வெளில ஓடி வந்துட்டான். அப்படி சிவபெருமானை என்ன பண்ணுறான்? தன்னுடைய தபஸ்யத்தினால, தன்னுடைய பக்தியினால கட்டுப்படுத்திட்டான். தேவர்கள் எல்லாத்தையும் தன்னுடைய பூர்வம் வசஞ்சா போதுமா எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தேவர்களை கட்டுப்படுத்திட்டான். ரிஷிகளை கட்டுப்படுத்திட்டான். யாரும் அவனை ஒண்ணுமே பண்ண முடியல. மண்டோதரி அப்படின்ற நல்ல ஒரு பதிவர்த்தையான மனைவி இருந்தாங்க. நல்ல குழந்தைகள் இருந்தாங்க. எல்லாம் இருந்தும் கடைசியில் 0 ஆயிடுச்சு ராவணனுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, காமம் அப்படின்ற ஒரு விஷயம்தான். இந்த காமம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா, நாம் வாழ்க்கையில் சம்பாதிச்சு வச்ச சொத்து, நம்முடைய நல்ல பெயர், நம்முடைய பந்தம், நம்முடைய சுற்று வட்டாரம் எல்லாம் என்ன ஆகிடும்? வீணாக போயிடும். இந்த காமத்தை அடக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அது நம்மால் அடக்க முடியாது. யாரால தான் முடியும்? ராமனுடைய உதவி மட்டும்தான் முடியும். அதனால இந்த ராமநவமி அன்னைக்கு நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணோம் அப்படின்னா, இந்த ஆத்மாவானது பகவானை சென்றடைவதற்கு மிக முக்கியமான விரோதியாக இருக்கக்கூடிய இந்த காமத்தை நீ என்ன பண்ணும்? ஜெயித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமர்கிட்ட பிரார்த்தனை பண்ணும். இந்த ராமாயணத்தை நாம் படிப்பது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும்? நம்முடைய குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுத்தாகணும். இனி குழந்தைகளுக்கு எது நல்லது எது கெட்டது என்ன பண்ணுறது கிடையாது. அவங்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. அப்படி இல்லாதனால அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? தப்பான ரோல் மாடல் எடுத்துக்கிட்டு குழந்தைகள் எப்படி வளரணும் தெரியாம தவறான வழிகளில் சென்றுட்டு இருக்காங்க. அதனால பெற்றோர்களாகிய நமக்கு இது மிகப்பெரிய கடமை இருக்கு. நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க? ராமாயணத்தை கற்றுக்கோங்க. இதுதான் நம்முடைய கலாச்சாரம். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். எத்தனை பேர் வீட்டில் ராமாயணம் கிடையாது? எத்தனை பேர் வீட்டில் ராமாயணம் இல்லை? ராமாயண புஸ்தகம் கிடையாது? கை தூக்குங்களேன். அட்லீஸ்ட் கோயிலையா நம்ம உண்மை சொல்லலாம். எங்க போய் சொன்னாலும் அட்லீஸ்ட் கோயிலையா உண்மை சொல்லலாம். ஏன்னா அவர் பார்த்துட்டே இருக்காரு இல்லையா? யார் வீட்டில் ராமாயணம் இல்லையோ தயவு செஞ்சு ராமாயணம் வாங்கிக்கோங்க. ராமாயணத்தை வீட்டில் வைங்க. நம்ம வீட்டில் யார் இருக்கணும்? வீட்டில் என்ன இருக்கணும்? அமைதி வேணும் இல்லையா? வீட்டில் அமைதி வேணும்னா வீட்டில் யாரை கொண்டு போகணும்? ராமரை கொண்டு போகணும். ஆனால் நம்ம வீட்டில் யார் தலைமை வச்சுட்டு இருக்கோம்? 100 தலை ராவணை வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அன்றைக்கி ராவனுக்கு 10 தலை தான். இன்றைக்கி ராவனுக்கு 100 தலை இருக்கு. வீட்டில் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருக்கோம் எல்லார் வீட்லேயும். என்னது? டிவி இல்லையா?
ஒவ்வொரு சேனல் அழுத்தும் போதும் ஒவ்வொரு ராமனுடைய ஃபேஸ் வெளில வருது இல்லையா? காமம், குரோதம், லோபம் சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபேஸை காட்டிட்டு இருக்காரு இல்லையா? அதனால வீட்டில் நீங்கள் ராவனை வச்சுட்டு அமைதியாக இல்லையா, வீடு சந்தோஷமா இல்லை, எப்படி இருக்கும்? ராமரை கொண்டு போய் வைங்க. தயவு செஞ்சு ராமாயணம் வாங்கிட்டு போங்க, தினமும் ராமாயணம் படிங்க, உங்கள் குழந்தைகளை ராமாயணம் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் இது செஞ்சால் போதும், நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இதுதான் பக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். யார் ராமருடைய சரித்திரத்தை படிக்கிறாங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுவாங்க? ராமநாமத்தை சொல்ல ஆரம்பிப்பாங்க. ராமரை பற்றி கேட்கணும், ராமருடைய நாமத்தை சொல்லணும், ராமருக்கு கொடுக்கப்பட்ட பிரசாதத்தை சாப்பிடணும். அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமான விஷயம் எதுவும் கிடையாது. இதான் சிவபெருமான சொல்றாரு, ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராரணே. பார்வதி ஒரு முறை சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க, சுவாமி நீங்கள் எப்போ பார்த்தாலும் கண்ணை மட்டும் ஏதாவது ஜபமாலை வச்சுட்டே இருக்கீங்க, என்ன சொல்கிறீங்க சார் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, என்ன பண்ணுறேன் எப்பயுமே ராம 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 அப்படின்ட்டு இந்த மந்திரத்தை எப்பயும் சொல்லிகிட்டே இருப்பேன். ராமநாமத்தை சொல்லும் போது என்னுடைய மனசு எப்படி இருக்குது? ரம்யமாக ஆகிடுது. நீங்களே கொஞ்சம் சொல்லி பாருங்களேன், ராம அப்படின்னு சொல்ற மனசு என்ன ஆயிடுது? ரொம்ப அமைதியாயிடுது. ஏன்னா ரமயதி இது ராமஹான்னு சொல்லி சொல்றாங்க. யாருடைய பெயரை சொன்னாவே ஒருத்தருடைய மனசு எப்போ ஆனந்தம் அடையுமோ அவர் தான் என்ன சொல்கிறோம்? ராமன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ராமநாமத்தை நான் எப்பயும் சொல்லிகிட்டே இருக்கேன் தேவி. அந்த ராமநாமம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு தடவை நீங்கள் ராமன் சொன்னீங்க அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன பலன் கிடைச்சிருமா? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் எத்தனை பேர் இருக்கு? 1000 பெயர்கள் இருக்கு. 1000 பேர்கள் சொல்லி கிடைக்கக்கூடிய பலன் என்ன பண்றார்? வெறும் ஒரே பேர்ல கொடுத்துறார். எத்தனை பேருக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமம்லாம் தெரியும் சொல்லுவீங்க? எத்தனை பேர் விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்ன சொல்லி சொல்றீங்க நீங்க? ஒரு சிலர் இல்லையா? ஸோ அப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது இன்னைக்கு பழக்கத்தில் எல்லாம் போயிடுச்சு. அன்னைக்கு சுப்பிரபாதம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிறது எல்லாரும் கேட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு இல்லையா? இன்னைக்கு யாரும் சொல்றது கிடையாது, சொல்றதுக்கு கொஞ்சம் நேரமும் கிடையாது. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு முறை ராமநாமத்தையா சொல்லலாம். ஸோ ராமநாமத்தை காட்டிலும் இன்னும் பிரம்மதேவர் சொல்றாரு, ஒரு முறை நீங்கள் கிருஷ்ணா நாம சொன்னீங்க அப்படின்னா 3 முறை ராமநாமத்துக்கு சொன்னதுக்கு சமம் சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணா சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோதான். நீங்க கிருஷ்ணான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா எத்தனை விஷ்ணு நாமத்து சமம்? 3000 விஷ்ணு நாமத்து சமம். விஸ்வம் விஷ்ணுர்ப சர்க்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூத பிருத்பாவோ பூதானாம் பூத பாவனः பூதாத்மா பரமாத்மா ச நித்ய முத்யா பரமாகதி அவ்விய புருஷ சாட்சி க்ஷேத்ரஜ்ஞோக்ஷர ஏவச அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சா விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல ஆரம்பிச்சா 1/2 மணி நேரம் ஆகும். சொல்ல தேவையில்லை. என்ன சொல்லலாம்? ஒரே ஒரு முறை ராமா அப்படின்னு சொன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் முடிஞ்சு போயிடுது. கிருஷ்ணான்னு சொன்னீங்கன்னா 3000 பேர் முடிஞ்சு போயிடுது. இப்போ ஒரு இந்த மாதிரி சொல்லுங்களேன், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதுல எத்தனை விஷ்ணுநாமம் அடங்கியிருக்கு? மேக்ஸ் நிறைய படிச்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? இதுல எத்தனை ராமநாமம் வருது, எத்தனை கிருஷ்ணநாமம் வருது, எத்தனை விஷ்ணுநாமத்து சமம்? இது கணக்கு போட்டு கை காலெல்லாம் விட்டு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை ராமநாமம் வருது? 4. ஸோ 4 × 3 12. எத்தனை ராமநாமம் வருது? 4. கிருஷ்ணநாமம் 4. ஸோ அப்போ நான் கிருஷ்ணநாமத்துக்கு 12 முறை இல்லையா? 12 விஷ்ணு சஹஸ்ரநாமம் சமம். இங்கே ராமநாமம் 4. 4னா 4000. இதோட சேரும் போது 16. அப்போ ஒரு முறை நீங்கள் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னீங்க அப்படின்னா எத்தனை விஷ்ணு சஹஸ்ரநாமம்? 16000 விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு சமம். 16 விஷ்ணு சஹஸ்ரநாமம் 16000 விஷ்ணுவோட பேருக்கு சமம். அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் ஒரு முறை சொல்லாமல் ஒரு நாளைக்கு என்ன பண்ணலாம்? குறைஞ்சபட்சம் 108 முறை சொல்லலாம். ஸோ 108 முறை சொன்னீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும். ஸோ யாருக்காவது 10 நிமிஷம் நேரம் இல்லையா தினசரி வீட்டில்? நான் 24 hours பிஸி சார், 10 நிமிஷம் கூட கிடையாது. 10 நிமிஷம் இருந்தால் நான் ஒரு 5 கோடி ரூபா நான் வந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணிடுறேன். யாராவது இருக்கீங்களா? யாரும் கிடையாது. அப்படியே இருந்தாலும் இனிமேல் என்ன பண்ணுங்க, 23 மணி நேரம் 50 நிமிஷம் மட்டும் பிஸியாக வச்சுக்கிட்டு 10 நிமிஷத்தை என்ன பண்ணுங்க பகவானுக்காக ஒதுங்க. அதிகம்லாம் உங்களுக்கு ஒதுக்க தேவை சொல்ல. பகவான் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? இதை எதிர்பார்க்குறாரு. பகவானை பற்றி சொல்லும் போது சொல்கிறாங்க, ஹனுமான் கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ராமரை ஏன் ரொம்ப பிடிக்கும் சொல்லி கேட்குறாரு. நம்ம நிறையா சொல்லியிருக்கலாம், ராமர் வந்து இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட நிறையா சொல்லியிருக்கலாம். ஆனால் ஹனுமான் சொல்கிறாரு, என்கிட்ட இவன் சேவை பண்ணுறான் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் என்கிட்ட பழகிறாரு, அதனால் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி சொல்கிறார். என்ன சொன்ன புரிஞ்சுதா உங்களுக்கு?
அதாவது ஒரு முதலாளி இருக்கார் அப்படின்னா, ஒரு தலைவன் இருக்கான்னா தொண்டனை பிடிக்கும்னு சொல்லி சொல்றார். ஏன் தொண்டனை பிடிக்கும்? நல்லா வேலை பார்க்குறான் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாரு, அவனை பிடிக்கும்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் ராமன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹனுமான் நமக்கு இதெல்லாம் செய்வார், அதனால் எனக்கு பிடிக்குன்ற எண்ணமே இல்லாமல் இருப்பார், பற்று இல்லாமல் இருப்பார். இந்த குணம் தான் எனக்கு ராமருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்படி நாம் ராமருக்கு செய்ய வேண்டிய விஷயம், ராமன் நம்மக்கிட்ட ஒன்றும் எதிர்பார்த்துட்டு இருக்குல்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்முடைய வாழ்க்கையை நம்ம சந்தோஷம் ஆக்கிக்கிறதுக்கு, பூர்ணத்துவம் ஆக்கிக்கிறது என்ன பண்ணலாம், இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை தினசரி 108 முறை சொல்லலாம். யாரெல்லாம் இனிமேல் சொல்ல போகிறீங்க தினசரி? யாரெல்லாம் புதுசாக வந்திருக்கீங்க? நீங்கள் முதல் முறை யாரெல்லாம் முதல் முறையாக வந்திருக்கீங்க கோயிலுக்கு? ஒரு சில வந்திருக்கீங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கல, வீட்டில் யாரெல்லாம் இன்னும் ஜபம் பண்ணது கிடையாது, 108 முறை நான் சொன்னது கிடையாது அப்படின்றவங்க யாரெல்லாம் இருக்கீங்க? ஒரு சிலர் இருக்கீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், தினசரி இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாமா, சின்ன ஒரு சத்தியம் மட்டும் பண்ணலாமா? என்ன பண்ணலாம், தினமும் நான் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை 108 முறை செஞ்சே தீருவேன். அதிகமாக சொன்னால் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் என்ன பண்ணலாம், குறைஞ்சபட்சம் 108 முறையாவது சொல்லுவேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுங்க, ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கோங்க. பகவான்கிட்ட இன்னைக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதே போல் ராமாயணம் இல்லைன்னா ராமாயணம் வாங்கிட்டு போங்க, தினசரி ராமாயணத்தை படிக்க ஆரம்பிங்க. இதுதான் வாழ்க்கையில் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதுதான் நம்மளுக்கு வாழ்க்கையில் கடைசியில் வரப்போகுது. மற்றதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். நாம் செய்யக்கூடிய பக்தி மட்டும் தான் என்ன ஆகும், நம்ம கூட என்றைக்குமே சேர்ந்து வரப்போகுது. நாம் செஞ்ச ராமநாமம் தான் நம்ம கூட என்றைக்கும் வரப்போகுது. அதனால் இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய சொத்து. இந்த சொத்தை யாரும் விட்டுறாதீங்க. வைத்தமானிதின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய சொத்து, என்றைக்குமே அழியாத சொத்து இந்த ஆன்மீக விஷயம்தான். ஸோ அந்த ராமரை கொண்டாடக்கூடிய இந்த திவ்யமான இந்த ராமநவமி நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துட்டுருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே போல் நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடந்துகிட்ருக்கு. ஞாயிறு காலையில் 8 மணிக்கு பாகவதம் வகுப்பும், அதுக்கு மேலே 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் சிறப்பு வகுப்புகளும், சாயந்தரம் மறுபடியும் அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகள் வகுப்பு நடந்துட்டு தான் இருக்குது. எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் குழந்தைகளையும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர முயற்சி பண்ணுங்கள். सीताराम लक्ष्मण हनुमान की, श्री रामन महामहोत्सव की, श्रील प्रभुपाद की। हरे कृष्ण। हरे कृष्ण।